ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு தமிழ் தான் பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ 10th ஓல்டு தமிழில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 7 இயல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது இயல். ஸோ 8வது இயல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 8வது இயல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சீராபுராணம், காந்தியம், அடித்தளம், புறப்பொருள். ஓகேங்களா. ஸோ இதை தான் பார்க்க போறோம். ஸோ இதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா சீராபுராணம் தான் ரொம்ப பெருசா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா கதை மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம கஷ்டப்படாம அதை படிச்சிடலாம். மீனிங் புரிஞ்சுன்னா அழகாவே படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டைரக்டா சிலபஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் வேற, ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் வேற. சரி, ஓகே. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போறோம். சோ இயல் 8 அதுல பாத்தீங்கன்னா சீராபுராணம். ஓகே, சீராபுராணத்துல நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலாதத்து காண்டம். ஓகேங்களா. விலாதத்து காண்டம்ல படலம் பாத்தீங்கன்னா புலி வசனித்த படலம். ஓகேங்களா. சோ கொஸ்டின் இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி வசனித்த படலம் எந்த காண்டத்தில், அதாவது சீராபுராணத்தில் உள்ள எந்த காண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விலாதத்து காண்டம். சோ இதுல பாத்தீங்கன்னா கீபோர்டு பாத்தீங்கன்னா விலாதத்து காண்டம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புலி வசனித்த படலம். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே, சீராபுராணம், விலாதத்து காண்டம், புலி வசனித்த படலம். ஓகே, முன்கதை சுருக்கம் பார்க்கலாம். முன்கதை சுருக்கம் எப்பவுமே முக்கியமானது. என்னன்னு பார்க்கலாம். அடர்ந்த காட்டில் வாழும் புலி ஒன்று அங்கு வாழும் சிங்கம் தவிர்த்த மற்ற விலங்குகளுக்கு அவ்வளே வரும் மக்களுக்கும் பெருந்தொல்லை கொடுத்து வந்தது. ஸோ அப்புலியை கண்டு மக்களும் அஞ்சினர், விலங்குகளும் அஞ்சின. இச்செய்தியை முகமது நபி கேட்டறிந்தார். புலி இருக்கும் இடம் அறிந்து அங்கே சென்று புலியை கண்டு இறையருள் புரிந்தார். முகமது நபியை புலியை வணங்கி அவர் கூறியபடி வேறு வனத்திற்கு சென்று விட்டது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லையா. கதை நம்ம படிப்போம் இல்லையா, பஞ்சாயத்து கதை இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லைங்களா. சிங்கங்கதை, புலிக்கதை அது மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா படிச்சீங்கன்னா ஒன்றும் இப்ப ரொம்ப கஷ்டமாலாம் தெரியாது, ஈஸியாவே இருக்கும். முடிச்சிடலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம இந்த பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா படிக்கும்போது நம்மளுக்கு புரியும். என்னன்னு பார்க்கலாம். பொருள் பாத்தீங்கன்னா பரவிய, அதாவது ஒருவன் முகமது நபியை வணங்கி கூடிய செய்தி. ஓகே, பொருள் பார்க்கலாம். பரவிய தெளிந்த அலைகள் பெருக்கெடுத்து ஓடும் ஆறு, அவ்வாற்றினது பரப்பையும் கொடுமை வாய்ந்து பெரிய யானை கூட்டங்கள் செல்கின்ற பல காடுகளையும் கடந்து வந்த மனிதன் ஒருவன் சிறப்பினையுடைய அகமது என்னும் திருப்பெயர் பெற்ற நபி முகமதுவின் திருவடிகளை வணங்கி சிலவற்றை சொல்ல தொடங்கினான். சோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அகமது என்னும் திருப்பெயர் பெற்ற திருநபி முகமது அப்படின்னு இருக்கா. சோ இதுல வந்து கொஸ்டின் கேட்கலாம். சோ அகமது அப்படின்றது கீவேர்டு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நபி முகமது அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஓகேங்களா. சோ அகமது என்னும் திருப்பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா டேஸ் என்ற திருப்பெயர் பெற்றவர் நபி முகமது, நபி முகமதின் திருப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதோட பாடல் படிக்கலாம். படர்ந்த தெண்டிரை, என்னது தெண்டிரை, பெருக்கெடுத்து தெருநதி பரப்பை கடந்து காண்பல கடந்தரு நெறி செல்லும் காலை கொடுந்தட கரி திரளினும் புழுவினில் ஒருவன் அடைந்து சீரகு மதிநடி தொழுதரை புவனால். ஓகேங்களா. சோ அதாவது படர்ந்த தெண்டிரை பெருக்கெடுத்த தெரிநதி பரப்பை, அதாவது தெண்டிரைன்னா என்னது, தெளிந்த அலைகளை உடைய பெருக்கெடுத்தும் ஓடும் ஆறு இருக்கு இல்லையா. சோ அந்த ஆற்றினோட பரப்பையும் கொடுமை வாய்ந்த பெரிய யானை கூட்டங்கள், கான்னா என்னது, இங்க என்ன இருக்கு, கான் பலன் இருக்கா, கான்னா காடுகளையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய யானை கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடந்தரு நெறி செல்லும் காலை கொடு தடக்கரி, அதாவது பாத்தீங்கன்னா தடக்கரி திரள்னா என்னது, தடக்கரின்னு என்னன்னு சொல்லியிருக்கோம், பெரிய யானைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதோட திரள்னா என்னது, கூட்டம் குழுவினில் ஒருவன், அந்த குழுவிலிருந்து ஒருவன் வந்து அடைந்து அந்த அகமது என்னும் திருப்பெயர் பெற்ற சீரகு திருவடி மதிநடி அப்படின்னா திருவடி தொழுதரை குவனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெண்டிரை அப்படின்றத கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. கான், இது பார்த்தீங்கன்னா தடக்கரின்னு இருக்கு இல்லையா, இங்க இருக்கு தடக்கரி, இதை வச்சுக்கோங்க. தடக்கரி திரள், இதை கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது அடைந்து சீரகு மதிநடி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி
ஜஸ்ட் வந்து இப்ப நம்ம சொல்பொருள் பாக்குறோம் இல்லைங்களா, இங்க சொல்பொருள் பார்க்கும்போது இதுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி ஒவ்வொரு லைன்ல ஏதோ ஒன்று வந்துடும். சோ அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட, அர்த்தம் தெரிஞ்சுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து தான் வந்துச்சு, இதுல இருந்து தான் படிச்சோம், இதுக்கு அர்த்தம் இதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஈஸியா கூட படிச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதுக்காக. சோ வந்து சொற்பொருள் என்ன பார்க்கலாம். தெண்டிரை. தெண்டிரை அப்படின்னா தெளிந்த அலைகள். கான்னா காடு, கடற்கரைனா பெரிய யானை. அது திரள்னா கூட்டம், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, மக்கள் திரள் அது மாதிரி சொன்னாங்கன்னா கூட்டம். சோ அரைகுவன் அப்படின்னா, அரைனாவே என்னது, அரைதல் அப்படின்னாவே என்னது, சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அரைகுவன். ஓகே, இலக்கண குறிப்பாக்கலாம். படர்ந்த தெண்டிரை அப்படின்னா பெயரெச்சம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நதிப்பரப்பு, நதினது பரப்பு அதுன்னு வந்துருச்சா, அதுன்னு வந்தாலே என்னது, ஆறாம் வேற்றுமை தொகை. தொழுது ஊன் முடிஞ்சிச்சு, வினையச்சம். அதே மாதிரி தடக்கறி, தடனாவே என்னது, குறிச்சுட்டொடர். ஓகேங்களா, சரி ஓகே. இலக்கண குறிப்பு சொற்பொருள் முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பகுப்பத உறுப்புகளும் ஒரு முறை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ பிரிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். தெண்டிரை அப்படின்னா பாத்தீங்கன்னா தென்மை கூட்டல் திரை. ஓகேங்களா, தென்மை கூட்டல் திரை. ஓகே, பெருக்கெடுத்து பெருக்கூட்டல் எடுத்து, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது படிச்சவங்களுக்கு ஓகே, புதுசா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்துக்கோங்க. தென்திரைனா தென்மை கூட்டல் திரை. ஓகேங்களா, சரி அடுத்து புலி இருக்கும் இடம் தெரிவித்தல். ஓகே, பொருள் என்ன பார்க்கலாம். நாங்கள் நடக்கின்ற இப்பாதை நிலத்தில் ஒரு காத வழி தொலைவில் நெடிய அகழி போன்ற ஓடை ஒன்று உண்டு. அதன் அருகே அடர்ந்த மரங்களை உடைய காட்டில் கொடிய வரிகளை உடைய பாய்கின்ற புலி ஒன்று உண்டு. புலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. என்னன்னு பார்க்கலாம். நிகழும் தாரையில் காவத்து துள்ளுரை நெடுநீர் அகழி போன்ற ஓர் ஓடை ஓடை உண்டதனின் கனித்தாய் புகழுத்தற்கரி தடவி உண்ட வழி பொருந்தி புகழும் மாங்கோரு பாத கொடுவரி உழுவை அப்படின்றாங்க. சோ பாத்தீங்கன்னா நிகழும் தாரையில் காவத்துள்ளுரை நெடுநீர், அதாவது என்ன சொல்றாங்க, தாரைன்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா வழி. ஓகேங்களா, சோ அதான் நாங்கள் நடக்கின்ற பாதையில பாத்தீங்கன்னா ஒரு காத வரி அப்படின்னா ஒரு காத வழி தொலைவுல பாத்தீங்கன்னா ஒரு நெடிய அகழி மாதிரி இருக்கு. சோ அகழி போன்ற ஒரு ஓடை உண்டதனின் அது பக்கத்துல கனித்தாய் புகழு தற்கரி தடவி உண்ட வழி பொருந்தி, அதாவது அதனாலேயே அடர்ந்த மரங்களை உடைய, இங்க இருக்கா கரித்தடவி அப்படின்னா அடர்ந்த காடு, அடவின்றதான் சேர்த்து எழுதுக்காங்க. சோ அடவி உண்ட அவ்வழி பொருந்தி, சோ அந்த வழியில் வந்து இருக்கு. அங்க உகழும் மாங்கொரு பாதக கொடுவரி உழுவை, அதாவது கொடிய வரிகள். பாதகம்னா என்னது, கொடுமையானதுன்னு அர்த்தமா. பாதக கொடுவரி, வரி இருக்கிற உழுவை புலி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, அததான் வந்து சொல்றாங்க. சோ இதுல வந்து சொற்பொருள் நம்ம தெரிஞ்சுச்சுனாவே மேக்சிமம் லைன்ஸ் வந்து கவர் ஆயிடுது. அதனால வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா. சோ இதுல ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா நிகழும் தாரையில் காவத்துள்ளுரை நெடுநீர், இதுல பாத்தீங்கன்னா தாரை அப்படின்னு தாரைனா வழி. ஓகே, அடுத்து அகழி போன்ற ஓடை உண்டதனின் கனித்தாய், இதுல பாத்தீங்கன்னா ஓடை உண்டு, சோ ஓடை பத்தி பேசுறாங்க, அகழி பத்தி பேசுறாங்க. ஓகே, அடுத்து புகழு தற்கரை தடவி உண்ட வழி பொருந்தி. ஓகேங்களா, அடவி அப்படின்னு வந்துச்சு, சோ காடு. அடுத்து உகழும் மாங்கோரு பாதக கொடுவரி உழுவை, சோ உழுவைன்னு வந்துச்சு, கொடுவரி கொடுமையான வரியுடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சோ வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சொற்பொருள் பார்த்துக்கலாம். தாரை அப்படின்னா வலிமையானதை பார்த்தோம். அனித்தாய் அப்படின்னா அண்மையில், இங்க இருக்கு இல்லையா அனித்தாய். ஓகே, அடுத்து அடவி அப்படின்னா காடு, உழுவை அப்படின்னா புலி. ஓகேங்களா, அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்கலாம். நெடுநீர் பண்பு தொகை பொருந்தி வினையச்சம் வரி உழுவை அப்படின்னா வரிகளை கொண்ட புலி. ஓகேங்களா, சோ அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். ஓகே, அது பாத்தீங்கன்னா பொருந்தி வந்து பொருந்து குட்டலின்னு பிரிக்கிறாங்க. இது வந்து பொருந்து வந்து பாத்தீங்கன்னா பகுதினும், இது வினையச்ச விகுதிட்டாங்க. ஓகே, அடுத்து பிரித்தல். உள்ளுரை அப்படின்னா உள்கூட்டல் உரை, நெடுநீர்னா நெடுமை கூட்டல் நீர், அவ்வழி அப்படின்னா ஆ கூட்டல் வழி. ஓகேங்களா, அவ்வழினா ஆ கூட்டல் வழி. சரி ஓகே, சோ வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க, எல்லாமே முக்கியமானதுதான். ஏன்னா இதுல இருந்து அவ்வளவா கேட்ட மாதிரி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா புது புக்ல எல்லாம் இப்ப நாம நல்லா படிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லாம் பழைய புக்கு பக்கம் எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்து எதிர்பாராததை எதிர்பார்க்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி அந்த மத்த படிக்க வேண்டியதா இருக்கு. சோ வந்து அர்த்தம் என்னன்னு புரியுது இல்லைங்களா. சோ அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா
உங்களுக்கு கஷ்டமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. ஓகே, புலியின் தோற்றம். சரி, ஓகே, புலி இருக்க இடத்த சொல்றாங்க. அந்த புலி எப்படியாப்பட்ட புலி, அதோட தோற்றம் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும் இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பொருள் பார்க்கலாம். தனது நீண்ட வாளினால் பூமியின் மீது அடித்து உடல் நிமிர்ந்து 4 கால்களையும் மடித்து தரையின் மேல் படுத்து 2 கண்களும் நெருப்பு பொறிகளை கக்க வெண்பற்கள் ஒளிவிட வாயில் புலால் நாற்றம் வீச முள் நெருங்கிய காட்டில் சினத்தோடு அப்புலி இருக்கும். ஓகேங்களா, அந்த புலி எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு அப்படின்றது தோற்றம் வச்சுதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோற்றம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் நீண்ட வாள். இதுல வந்து நீண்ட வாள், நிலம் புடைத்திட, நிலத்தை அடித்திட, சரி புடைத்திட, கிடந்துடல் நிமிர்ந்து, கிடந்துடல் உடல் வந்து நிமிர்ந்து, பூண்ட கால் மடித்து, பூண்ட கால் மடித்து காலமடிச்சு, திருவிழி, திருவிழி கனல்கள், விழினா என்னது, கண்கள், கனல்கள் நெருப்பு, நெருப்பு கொப்பளிக்க, பூண்ட வெள்ளையில் இறங்கிட வாய்ப்புலால் கமல. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, பூண்ட வெள்ளையீருன்னு சொல்றாங்களா, இங்க இருந்து எடுத்துக்கோங்க. வெள்ளையீரு அப்படின்னா வெண்மையான பற்கள். வெள்ளையீரு என்னது, வெண்மை கூட்டல் எயிரின் வருமா, எயிறுனா என்ன, பல்லா, அப்ப வெண்மையான, அதான் வெள்ளையீரு. இலங்கிட வாய்ப்புலால் கமல, வாய் வந்து புலால், புலால்னா என்னது, இறைச்சி, இறைச்சி அந்த ஸ்மெல் வர கமல. வீண்டு புட்செரி வனத்திரை சினத்தோடு இருக்கும். சோ புல் நெருங்கிய காட்டில் புட்செரி செறிவான வனத்திரை, வனத்துல சினத்தோடு கோவத்தோடு அந்த புலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அர்த்தம் சூப்பரா வந்து புரிஞ்சிடும் படிக்கும் போது. ஓகேங்களா, சோ நீண்ட வாள் நிலம் புடைத்திடன்றாங்க. சோ வாழை பத்தி கொடுத்துருக்காங்க. வாழை பத்தி நம்ம எங்க படிச்சிருக்கோம், சீராப்புராணத்துல. அப்ப சீராப்புராணம் சட்டிக்கு போடுங்க. அடுத்து என்ன, கால் மடித்து, கால் மடித்து இருவிழி, கால் மடித்து இருவிழி, பிரிச்சு படிக்கணும். கால் மடித்து இருவிழி கனல்கள் கொப்பளிக்க. ஓகே, இது நம்ம எங்க படிச்சிருக்கோம்ன்றது நம்ம ஒரு டைம் படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும். புரியலனாதான் நம்ம கஷ்டமா இருக்கும். ஓகே, பூண்ட வெள்ளையீரு இலங்கிட வாய்ப்புலால் கமல. ஓகேங்களா, அடுத்து வீண்டு முச்செரி மனத்திரை சினத்தோடு இருக்கும். எது சினத்தோடு இருக்குன்னு படிச்சோம், புலிதான். அப்ப அது புலி பத்தி எங்க சொல்லியிருக்காங்க, சீராப்புராணம். அப்ப சீராப்புராணம் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், படிக்கும் போதே அந்த ஒரு இதோட படிச்சோம். ஓகேங்களா, சரி, ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். பூண்ட அப்படின்னா சேர்ந்த, இங்க இருக்கு சேர்ந்த, பூண்டை இங்க இருக்கு பாருங்க. கனல், கனல்னா என்னது, நெருப்பு. அடுத்து வெள்ளையீரு இங்க இருக்கா, எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, வெள்ளையீரு, வெள்ளையீருனா வெந்நீர பற்கள். புலால், புலால்னா இறைச்சி. அடுத்து வனம், வனம்னா காடு. ஓகேங்களா, சரி, ஓகே, ஏதாவது பார்க்கலாம். புடைத்து நிமிர்ந்து கிடந்து மடிந்து வினையச்சங்கள். அதே மாதிரி கால் மடித்துனா காலை மடித்துன்னு வரும். ஸோ ஐ விகுதி பார்த்தீங்கன்னா என்னாச்சு, உருபு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை. வெள்ளையீரு அப்படின்னா பண்பு தொகை, வெண்மையான ஈரு, வெண்மையான பற்கள். ஸோ பற்களோட ஒரு தன்மை, ஒரு பண்பு வந்து சொல்லிட்டு, ஸோ பண்பு தொகை. ஓகே, பிரித்தளித்த பார்க்கலாம். இருவிழி, இருவிழினா 2 கூட்டல் விழி, வெள்ளையீருனா வெண்மை கூட்டல் ஈரு. ஓகேங்களா, சரி, ஓகே, பார்த்தாச்சு. புலியோட தோற்றம் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புலியோட வெறிச்செயல். இந்த மாதிரி ரொம்ப கோபமா இருக்க புலி என்னென்னலாம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, என்னன்னு பார்க்கலாம். அப்புலியானது கூர்மையான நகங்களை உடைய சிங்க கூட்டங்கள் அன்றி மற்ற விலங்குகளின் இறைச்சியை உண்ணும். பெரிய படை போலும் தும்பிக்கையினையும் 3 மதங்களையுடைய யானையின் கொம்புகளை பிடித்து இழுத்து அவற்றின் மார்பினை கீறி குருதியினை குடித்து உறங்காது நின்று பெரிய அரிய மலைகளுள் அதிருமாறு இடியை காட்டிலும் அதிகமாக முழங்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அந்த புலி என்ன பண்ணதான், கூர்மையான நகங்களை உடைய சிங்கங்களை தவிர, அந்த கூர்மையா இதை விட கூர்மையா நகங்க சிங்க கூட்டங்களை தவிர மற்ற எல்லா விலங்கையும் வந்து அது சாப்பிடுது. ஈவன் வந்து பெரிய பனை போல இருக்கும், பனை போல தும்பிக்கை இருக்கிற 3 மதங்களையும் உடைய, ஓகேங்களா, 3 மதங்களையும் உடைய என்னது யானையை பார்த்தீங்கன்னா அதோட கொம்புன தந்தத்தை பிடிச்சி இழுத்து அதோட மார்பை கீறி ரத்தத்தை வந்து குடிச்சு உறங்காது நின்று என்ன பண்ணுது, அப்படியே அந்த இடி மலையே வந்து அதிரும் மாதிரி இடியை காட்டிலும் என்னது அதிகமா வந்து முழங்குது சத்தம் போடுது அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வெறி பிடிச்ச புலியா இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கொஞ்சம் வந்து சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. சரி, நான் பார்க்கலாம். நிரம்பும் வல்லுகீர், வல்லுகீர் அப்படின்னா கூர்மையான நகம். ஓகேங்களா, மடங்கள்னா என்னது, சிங்கம். உழுவைனா புலி, மடங்கள்னா சிங்கம். ஓகேங்களா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போயிருக்காங்க. இனங்களில் நினமுண்டிருப்ப, சரி, நினம் முண்டிரும் பனைக்கையும் அப்படின்னா என்னது, பனை மரத்தை போல இருக்க தும்பிக்கை
மதக்கரி, மதக்கரின்னா என்னது? மதம் கொண்ட யானை, பொருந்திய யானை. கோட்டினை கோட்டினை இழ்திட்டுரம்பி, அதாவது பாத்தீங்கன்னா கோடு, கோடுன்னு வருமா? கோடுன்னா என்ன? தந்தம் அப்படின்னா. கிரிமலை ஈழ்த்திட கிளம்பி, சரி ஒரு நிமிஷம். கோட்டினை ஈழ்த்திட்டு உரம் ஈழ்த்துட்டுரம் பிளந்து, ஓகேங்களா? இது இப்படி சேர்த்து பிளந்து திறங்களை மாந்தி நின்று உறங்கா தரும் பெருங்கிரி பிரிந்திட உருமினும் அலரும், ஓகேங்களா? அது கிரின்னா மலை, மலைய வந்து அதர மாதிரி பிரிந்திட உருமினும் அலரும். அலரும்னா என்னது? முழங்கும். இதுல பாத்தீங்கன்னா உருமுறதா இடி, இடி மாதிரி, ஓகேங்களா? அடுத்து இரும்பனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய யானை மேலேதான் பார்த்தோம், இரும்பனை. ஓகே, இது பாத்தீங்கன்னா உதிரம், பிளந்து உதிரம், உதிரங்களை, ஓகேங்களா? உதிரம் இருந்துச்சா? ஓகே ஓகே. ஸோ நான் பிரிச்சு படிக்கும் போது தான் கொஞ்சம் அது அர்த்தம் புரியும். ஸோ நம்ம இங்கேயே பிரிச்சு படிச்சிட்டோம்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு படிக்க அப்படியே பழகிரும். எல்லாம் வந்து மொத்தமா நம்ம சான்ஸ்கிரிட்டோ இல்லை வேற ஏதோ மொழி படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஸோ ஓகேங்களா? அதனால தான் நான் கொஞ்சம் அப்படியே லைட்டா வந்து நிறுத்தி சொன்னேன், ஓகேங்களா? ஸோ எனக்கும் டைரக்டா அப்படியே எல்லாம் சேர்த்து படிக்க தெரியும், பார்க்கலாம். சரி ஓகே. அதனால இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிக்க பாருங்க, ஓகேங்களா? அது ஈஸியா இருக்கும். ஓகே. நிறமும் வள்ளிகீர் மடங்களின் இனங்களின் நினமுண்டீர் பனைக்கைமும் மதக்கரி கோட்டினை ஈழ்த்திட ஈழ்த்துடரம் பிளந்து உதிரம், ஓகேங்களா? உதிரங்களை மாந்த நின்று உறங்காத தரும் பெருங்கிரின்னு பெருமலை பிரிந்திட அப்படின்னா என்னது? அதிர்ந்திட உருமினும் அலரும். இடி போல, உரும்னா என்னது? இடி போல, அலரும், முழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா? சோ வந்து நம்ம அந்த சொற்பொருளை படிக்கிறோம் இல்லைங்களா? அது எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து அந்த லைன் வந்து இதுல இருந்தா வருது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? சரி ஓகே. வல்லுகீர்னா என்னன்னா கூர்மையான நகம், இங்க இருக்கா வல்லுகீர். அடுத்து மடங்கள்னா என்னது? இங்க சிங்கம். அடுத்து இனம்னா கொழுப்பு, இறைச்சி. என்னது? நினமுண்டிருப்ப, அதாவது பாத்தீங்கன்னா அந்த அதை தவிர மத்த விலங்குகளோட இறைச்சி வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நினம் உண்டிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நினம்னா கொழுப்பு ஆக்சுவலி, பட் பார்த்தோன்னா இங்க இறைச்சி வந்து மென்ஷன் பண்றாங்க. மதக்கரின்னா என்னது? மதம் பொருந்திய யானை. அதுமே கோடுனா என்னது? தந்தம். கிரினா என்னது? மலை. அடுத்து இரும்பனை இங்க இருக்கு பாருங்க, இரும்பனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பனை மரம் இருக்கு இல்லையா, அது. உரும்னா என்னதுன்னா இடி, இங்க பார்த்தோம் இல்லையா உரும், இடி. அலரும்னா முழங்கும், ஓகேங்களா? சரி ஓகே. இலக்கண குறி பார்க்கலாம். பெருங்கிரி அப்படின்னா பண்பு தொகை, பெருமை கூட்டல் கிரின்னு வரும், பண்பு தொகை. கரிக்கோடுன்னா கரி கூட்டல் கோடு. இது பாத்தீங்கன்னா கரிக்கோடுன்னு, ஓகே, கரினா கருப்பா இருக்கு, பெருமை கூட்டல் கோடு அப்படின்னு போடுறப்பீங்க. இங்க வந்து கரி அப்படின்றது பாத்தீங்கன்னா யானையை குறிக்கும். கோடுன்றது தந்தம், யானையோட தந்தம், கரி கூட்டல் கோடு, ஓகேங்களா? பார்த்து இது பண்ணிக்கோங்க, அதுல ஏதோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பாத்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். புலி முழங்கிடும் ஓசையினை கேட்ட அளவில் பெரிய காட்டெருமைகளும் பிளந்த பாதங்களுடைய பன்றிகளும் அடர்ந்த முடிகள் நிரம்பிய கரடிகளும் கலைமான்களும் நிலத்தில் பதிய பெற்ற தங்கள் கால்களை தடுமாற்றமுற்று விழுந்து உடல் நடுக்கமடையும், ஓகேங்களா? அதான் சொல்றேன், என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அதிர்ந்திடும் துணி செவியுற அடைவியில் அடைந்த முதிர்ந்த மேரியும் கவையடி கேழலும் முழுதும் பொதிந்த மெய்மயிரெனங்கிணங்களும் மறை போத்தும் பதிந்த கால் தடுமாறி வீழ்ந்துடல் பதைக்கும் அப்படின்றாங்க. சோ தொனினா என்னது? ஓசை. அதிர்ந்த ஓசையுடைய செவியுற அடைவினா என்னது? காட்டுல அந்த ஓசை அது முழங்குது இல்லையா, அந்த ஓசை கேட்டோடனே என்ன ஆகுது? பெரிய காட்டெருமை, அது பெரியனா முதிர்ந்தனா பெரிய, மேரினா என்னது? எருமை, காட்டெருமை, ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கவையடி கேளலும். கவையடினா என்னது? கவைனா என்னது? பிளந்த அடினா என்னது? கால்னு இல்லையா, கால் தான் அடி. கவையடி பிளந்த காலையுடைய. கேளல்னா பன்றி. அடுத்து முழுதும் பொதிந்த மெய்மயிர அப்படின்னா என்னது? மெய்மயிருன்னு இருக்காங்க அப்படின்னா என்னது?
முழுதும் உடம்பு ஃபுல்லா அடர்ந்த முடிகள் நிரம்பிய மயிரன் கிணங்க என்கு ரென்கு அப்படின்னு இருக்காங்க. அதை பிரிச்சுக்கணும். மயிர் என்ன என்கினம், அதாவது மயிர் கூட்டல் என்குன்னு வரும். என்கு கூட்டல் இனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பிரிச்சோம்னா. ஓகேங்களா? அதான் அப்படியே எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மறைன்னா என்னது மான் இல்லையா? ஸோ மான். அதே மாதிரி போத்தும் பதிந்த கால் தடுமாறி. ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா கீழே பதிஞ்ச அந்த கால் தடுமாறி விழுந்து பதைக்கும் பயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எப்படி டக்குன்னு பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தொனி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடவி, தொனி அடவி. அடுத்து பாத்தீங்கன்னா மேதி எல்லா அனிமல்ஸும் ஒரே இதுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேதி, அதே மாதிரி கேளல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எண்கு மறை இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்களே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா எங்க அப்படின்னு. அதே மாதிரி வீழ்குடல் பதைக்குது பயப்படுது அப்படின்னா எதை பத்தி படிச்சோம் அப்படின்னு சொல்லி டக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே. தொனினா ஓசை, மேதினா எருமை, கவைனா பிழந்தன்னு பார்த்தோம் இல்லையா? கேளல் பன்றி, என்கு கரடி, மறைமான். இது பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ பாத்துக்கோங்க. ஓகே, எழுதுற குறி பார்க்கலாம். முதிர்ந்த மேதி, பொதிந்த மெய் அப்படின்னா பெயரெச்சங்கள். ஓகேங்களா? கவையடி கேளல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் முடத்தொக்க தொகை. ஓகேங்களா? ஸோ பாத்துக்கோங்க. பிரித்தறிதல், எண்கினங்கள்னா எண்கு கூட்டல் எண்ணங்கள், கரடி இனங்கள். வீழ்ந்துடல்னா வீழ்ந்து கூட்டல் உடல். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, முகமது நபி புலி இருக்கும் இடம் கேட்டல். சோ வந்து கேட்கிறாரு, காட்டில் உயிரினம் புலிக்கு அஞ்சி வாழும் செய்திகள் அனைத்தையும் முகமது நபிகள் கேட்டறிந்தவுடன் அவரது அழகிய இரு தோள்களும் மலைகளை போல பருத்தன. அப்படின்னா என்னது? வீரத்தை வந்து இது பண்ற மாதிரி சொல்றாரு. அவ்வாறு கூறிய மனிதனை புன்சிரிப்புடன் பார்த்து தொல்லை தரும் அப்புலியானது இருக்கும் இடம் எவ்விடம் அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அம்மனிதன் வெற்றி தரும் வால்படை தாங்கிய வேந்தரே அருகில் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ வந்து என்னன்னு சொல்றாங்க, என்ற வாசகம் செவி புகழ் எழிலூறு புயமும் குன்று போலூர் வீங்கின எனது பெருத்தன. முறுவல்னா என்னது? புன்முறுவல் அப்படின்னும் சிரிச்சுக்கிட்டு கொண்டிராய் நின்ற வேங்கை எவுளி என நிகழ்த்தினர். அவனும் வென்றி வாழற சேயணித்தன விளம்பினனே அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் பார்க்கலாம். எழில்னா அழகு, புயம் அப்படின்னா தோல், அழகான தோல்னாலே அந்த தோல் வந்து என்னாச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீங்கிச்சு, குன்று போல மலை போல என்னாச்சு வீங்கிச்சு நான் பெருத்தன. முறுவல் கொண்டிராய்னா என்னது? புன்சிரிப்போடு என்ன பண்றாரு? அந்த தொல்லை தரும் நின்ற வேங்கைன்னு என்னது? புலின்னு பார்த்தோமா? வேங்கைனா புலி நமக்கு தெரியும். அந்த புலி எவ்வுளி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கேட்டாரு. அவனும் என்ன சொல்றான்? வென்றி வாழற அப்படின்னா என்னது? வென்றின்னு என்னது? வெற்றி சேயணி. அதே மாதிரி பார்த்தோன்னா சேயணி அருகில் தான், சேயணித்தன அப்படின்னா சேயினா என்னது? பக்கம் அணித்தனா என்ன? அருகில். ஓகேங்களா? இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பினேனே அப்படின்னா விளம்பினான் என்ன சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மேக்சிமம் சொல் பொருள் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ வந்து அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுச்சுனாவே அழகா இந்த லைன்ல எது கேட்டாலும் போட்டுருவீங்க. கரெக்டு தானுங்களா? சரி, ஓகே. இலக்கண குறி பார்க்கலாம். செவிப்புக அப்படின்னா செவிக்கண் புக, ஏழாம் வேற்றுமை தொகை. அடுத்து நின்ற வேங்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயரெச்சம். ஓகேங்களா? சரி, ஓகே கேட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம். மலைகளில் வாழும் சிங்கத்திற்கு ஒப்பாகிய நபி முகமது தமது மலை போன்ற தோள்களை அசையும்படி கூர்மையான ஒளிவிடும் வேற்படையினை வலக்கையில் அழகுடன் ஏந்தியவாறு பாதையில் மகிழ்ச்சியுடன் நடந்து வருவதை அவ்வறிப்புலி பார்த்தது. ஓகேங்களா? நம்ம என்னன்னு படிச்சோம்? கூர்மையான நகத்தையுடைய சிங்கத்தை தவிர எல்லாத்தையும் அது சாப்பிடுறது புலி அப்படின்னு பார்த்தோமா? அதனாலதான் வந்து அவங்க அதை யார் கூட கம்பேர் பண்றாங்க? சிங்கம், மலைகளில் வாழும் சிங்கத்திற்கு ஒப்பாகிய நபி முகமது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ வந்து புலி வந்து அந்த சிங்கத்துக்கு மட்டும் தான் பயப்படுது அப்படின்னா, சிங்கம் மாதிரி ஒரு போனாதான் அது பயப்பட்டா அதை அடக்க முடியும். அதனால அவர் அது கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன சொல்றோம்? மாதிரத்துறை கேசரினா என்னது? சிங்கம். நிகர்முகம் மதுத்தம். பூதரப்புயம்னா என்னது? நல்ல மலை போன்ற தோள்கள் அசையும்படி அசைத்தர புலகிதத்தோடும் அதே மாதிரி கூர்மையான ஒளிவிடும் என்ன சொல்றாங்க? தோடும் காது சங்கீது சரிங்கதி வேல் வளர்க்கிற தடை. ஓகேங்களா? வேல் வளர்த்தடை அந்த ஒளிவிடும் வேற்படையினை வழக்கையில். ஓகேங்களா? கவின
வீதி வாய் வர கண்டது. ஓகேங்களா, அதில் கூட நீந்தி வாரி என்ன பண்றாங்க, வீதி வாய் வரனா, வீதினா என்னது, அந்த வழி, பாதையில வாய் வர கண்டது, பார்த்தாங்க, பார்த்தோன்னே என்னது, அந்த பெருவரி வேங்கை வந்து என்னது, அந்த வரி நல்ல பெரிய வரியை கொண்ட அந்த வேங்கை புலி என்ன அது பாக்குது அப்படின்னாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அர்த்தம் புரியுற மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா, சரி ஓகே. மாதிரம் அப்படின்னா மலை, மலைகளில் வாழும் என்ன பண்றது, கேசரி சிங்கம் போல, நிகர்முகம் முகமதும், நிகர் முகமதும்னா என்னது, நிகர்னா என்னது, ஈக்குவல், ஈக்குவல், அதுக்கு ஈக்குவலான முகமது, முகமது தம் பூதரப்புயம், பூதரப்புயம்னா என்னது, மலை போன்ற புயம், தோல், புயம்னா என்னது, தோல், அசைத்தர, அசைந்து அற, புலகித் தோடும், கூர்மையான ஒளிவிடும் காது செங்கதிரா, கொள்ளுதல், ஓகே, செங்கது கூர்மையான ஒளிவிடும் வேர்படையினை வழக்கையில் அழகுடன் ஏந்திய மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது கவிஞர்னா என்னது, அழகுற. அடுத்து என்ன, வீதி, வீதினா இந்த வழியில போறது, பெருவரி வேங்கை வந்து அந்த புலி வந்து பார்த்துருச்சு. ஸோ இது வேல் வழக்கரம்னா என்னது, வளம் கரம்னா என்னது, கை, வளம்னா என்னது, வலது கையில வேல், திணை என்றது வந்து வேல்கரம் இட படை, அதுதான் வந்து வேல்கரத்திடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, ஓரளவுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இதுல இருந்து எந்த லைன் கேட்டாலும் நீங்க போட்டுருவீங்க, கரெக்டுங்களா? ஓகே, அடுத்து ஸோ இதுல வந்து கேசரி வந்திருக்கு, இதுல பார்த்தீங்கன்னா வேங்கையும் வந்திருக்கு. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுனா பூதரப்புயம், அது பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கதிர் வேல், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. மாதிரம் அப்படின்னா மலை, கேசரி சிங்கம், புலக்கிதம் அப்படின்னா மகிழ்ச்சி, காதுனா கொள்ளுதல், கவின்னா அழகு, பூதரம் மலை, வீதி வாய் வரனா பாதையில் வர. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்த இலக்கம் பார்க்கலாம். செங்கதிர் பெருவரி அப்படின்னா பண்பு தொகைகள், பூதர புயம்னா ஓமை தொகை, அதாவது வந்து மலை போன்ற புயம் அப்படின்றதுதான், அதனால வந்து ஓமைப்பட்டுனாங்க ஓமை தொகை. ஓகேங்களா, சரி பாருங்க. மாதிரத்துறைனா மாதிரத்து கூட்டல் உரை, மாதிரம் கூட்டல் உரைன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா, சோ மாதிரத்து கூட்டல் உரை. ஓகேங்களா, செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர், பெருவரி பெருமை கூட்டல் வரி. ஓகேங்களா, சோ இதுலதான் மிஸ்டேக் பண்ணுவோம், இதை பார்க்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நபி முகமது வருவதை பார்த்த பொழுது கூர்மை பொருந்திய நகத்தினையும் திண்ணிய வலிமை உடையமுடையது அப்புலியானது தனது வாளை வளைத்து அரிய உடல் நடுக்கமுற்று பைய நடந்து வந்து குளிர்ச்சி தங்கிய தளிர் போலும் திருவடி காட்சி கிடைத்ததென்று தன் தலையை தாழ்த்தி பணித்து வணங்கியது. இது எதுக்கு இப்ப பண்ணணும், அப்பே பண்ணிக்கலாமா? சரி ஓகே. அது என்ன பண்றது, கண்ட போதினில் வால்குலை அறிய மெய்கலங்கி கொண்டு மென்மெல நடந்து தன் பெருஞ்சிறங் குனிந்து தண்டிலர் பத தெரிசனைன்னு என்ன, தரிசனம் காட்சி, அது சலாம் வணக்கம் சலாம் போடுறதுனாலே அதுதான் சலாம் உரைத்து தெண்டனிட்டது வள்ளுகி திண்டிரில் புலியே. ஓகேங்களா, சோ அதாவது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொண்டு வந்து இங்க மீனிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கூர்மை பொருந்திய நகத்தினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, அதான் இங்க இருக்கு, வள்ளுகி திண்டிர புலியே அப்படின்னு சொல்லிட்டு. வள்ளுகின்னா என்னது, கூர்மையான நகம் சொல்லுவோமா. சோ இங்க இருந்து கொண்டு வந்து நம்ம அங்க வச்சு இது அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, கண்ட போதினில் வால்குலைன்னு தெரிய எங்க ஸ்டார்ட் பண்றாங்க, பார்த்த உடனே, அந்த மாதிரி நபிகள் வருவதை பார்த்த உடனே கூர்மை பொருந்திய நகத்தினை, இங்க இருக்கா, கூர்மை பொருந்திய நகத்தினையுடைய புலியானது இப்ப இங்க வாங்க, வால்குலை, சரி இங்க இல்ல இங்க வால்குலை தெரிய மெய்கலங்கி, வாழை என்ன பண்ணுது, வளைத்து அரிய உடல் நடக்குமுற்று, மெய் கலங்கி அப்படின்னு மெயினே உடல் கலங்கி பயந்து போய் என்ன பண்ணுது, கொண்டு மெல்ல என்ன பண்ணுது, நடந்து அதோட சிரம்னா என்னது, பெருஞ்சிரம் பெரிய தலையை குனித்து தண்டலிர் அப்படின்னா என்னது, குளிர்ச்சியான பதத்தரிசனம் பதத்தரிசனம்னா அந்த பாதத்தரிசனம்ன்ற மாதிரி வரும். அதுதான் வந்து காலை வந்து காட்சி, அதை பார்த்து அங்க குனிஞ்சு நம்ம சலாம் போடுற வணக்கம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? சரி ஓகே. அடுத்து சொற்பொருள் பார்க்கலாம். பெருஞ்சிரம் அப்படின்னா பெரிய தலை, தெண்டனிட்டதுன்னா அப்படின்னா வணங்கியது. ஓகேங்களா, அடுத்து வள்ளுகினா மேலே நாம் பார்த்தோம் கூர்மையான நகம், தரிசனம் அப்படின்னா காட்சி, நம்ம தரிசனம் கொடுத்தார தலையை வச்சு இறைவா அப்படின்னா என்ன அர்த்தம், காட்சி கொடு தலைவா இறைவா அப்படின்னாலே அது மாதிரி. சலாம் வணக்கம், தின்திரல் அப்படின்னா ஒரு உறுதியான வலிமை. ஓகேங்களா, சோ திண்ணை என்னது, திண்மையானதுன்னு வருமா, உறுதியான, திரள் அப்படின்னா அது வலிமை அப்படின்னு வரும். அடுத்து இலக்கண குறிப்பாகலாம். வால் குலைத்து அப்படின்னா வாளை குலைத்து, இரண்டாம் வேற்றுமை தொகை.
பெருஞ்சிரம், தண்டலி, திண்டிரல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன வரும்னா பண்பு தொகையில வரும். ஏன்னா பண்பை பத்தி சொல்லுது. ஓகே, பிரிச்சோம்னா பெருமை கூட்டல் சிரம், தன்மை கூட்டல் அலி, சரி தளி. ஓகே, திண்டிரல் அப்படின்னா திண்மை கூட்டல் திரள் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. பெருஞ்சிரம்னா பெருமை, இங்க இருந்து பாருங்க, பெருமை கூட்டல் சிரம், தண்டலிர் பதம் அப்படின்னு தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா திண்டிரல்னா திண்மை கூட்டல் திரள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து அடுத்து என்ன பண்றாங்க, முகமது நபி தன் கரத்தினால் புலியை வந்து தடவுறாரு. ஓகேங்களா? என்னன்னு பார்க்கலாம். தன் முன்னால் வந்து தெண்டனிட்டு வாய்ப்பொத்தி மிக தாழ்ந்து அறிவு மிகும்படி துதித்த கூர்மையான நகத்தினுடைய புலியை மந்திரமலைக்கு ஒப்பாகிய முகமது நபி மிகுந்த மனம் மகிழ்ந்து அழகிய மணிக்கரத்தினால் தலையையும் முகத்தையும் தடவி அருளினார். ஓகேங்களா? சரி, ஓகே. என்னன்னு பார்க்கலாம். வந்து தெண்டனிட்டெழுந்துவாய் புதைத்துற வணங்கி புத்திக்கு தரப்போற்றிய வல்லுகிர் புலியை மந்தராசலம்னா என்னது, மலை போன்ற. ஓகேங்களா? மந்தர மலை போன்ற முகமது நனிமணம்னா என்னது, மனம் மனமகிழ்ந்து சந்த மின்மணி கரத்தினாலும் சிரமுகம் தடவினார். சிரமுகம்னா என்ன, சிரம் பிளஸ் முகம், தலை பிளஸ் முகத்தை தடவினாரு. அவரோட மின்மணி மணி போன்ற கரத்தினால், சந்தன என்னது அழகிய அப்படின்னு சொல்லிட்டு வரும். அழகிய மென்மையான மணி போன்ற கரம் கையினால் சிரமுகம், அதோட சிரம்னா தலை, முகத்தை தடவினாரு அப்படின்றாங்க. சோ இது வந்து இதுல வந்து அர்த்தம் தெரிஞ்சிச்சு. அடுத்து இது பாருங்க, மந்தராசல முகமது அப்படின்னா மந்தரமலை போன்ற முகமது. நனிமணம்னா என்னது, மிகவும் மனம் மகிழ்ந்து. அடுத்து ஓகே, இங்க இருந்து தெண்டனிட்டு அப்படின்னு, தெண்டனிட்டுன்னா என்னது, வணங்கிய அப்படின்னு வருமா, அதான் சொல்லியிருப்பாங்க. புதைத்துற வணங்கி புந்தி கூர் தர போற்றிய வல்லுகிர் புலி என்னது, கூர்மையான நகத்தையுடைய புலி. ஓகேங்களா? சோ எல்லாத்துலயும் ஒரு சொற்பொருள் வந்துருச்சு, நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ கீவேர்ட்மா நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுல இருந்து எது கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. புந்தினா அறிவு. ஓகேங்களா? மந்தராசலம்னா மந்திரமலை. அடுத்து சந்தம் அப்படின்னா அழகிய, சிரம் அப்படின்னா தலை. ஓகேங்களா? ஸோ இலக்கண குறிப்பு, எழுந்து புதைத்து அப்படி வணங்கி அப்படின்னா வினையச்சங்கள். வல்லுகிர் புலி அப்படின்னா கூர்மையான நகத்தை உடைய புலி. இரண்டாம் வேற்றுமை உருகும் பயணம் உடன்தொக்க தொகை. ஸோ உடைய அந்த மாதிரி வந்துருச்சுனாவே என்னது, உடன்தொக்க தொகை. உருகும் பயணம் உடன்தொக்க தொகைன்னு வாங்க. ஓகே, நனிமணம் அப்படின்னா என்ன, உரிச்சொற்றொடர். ஓகே, சிரமுகம் அப்படின்னா சிரமும் முகமும் தான் என்னது கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மை தொகை, வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ உண்மை தொகை. பிரித்தர்கள் பாத்தீங்கன்னா சிரமுகம் அப்படின்னா சிரம் போட்ட முகம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து, இன்று தொட்டிவன் நெறியினில் உயிர் செகுத்திடுவ அன்று வேறொரு காட்டினில் புகுவென்றறைந்த மஞ்சள் உன்றிய முகமதின் மலரடி வணங்கி நன்று என போற்றியே நடந்தது வேங்கை. என்ன பண்ணுது புலி, முகமது நபி புலியை நோக்கி என்னன்னு சொல்றாரு, நீ இன்று முதல் உயிர்வதை செய்வதை விடுத்து உயிர் செகுத்திடுவர் அன்று விட்டுட்டு அவ்விடத்திலிருந்து அகன்று வேறொரு காட்டினில் புகுவாயாக என்று அருளினார். ஓகேங்களா? ஆனா அப்புறம் என்ன பண்ணது, அந்த புலியானது முகமது நபியின் மனம் பொருந்திய தாமரை பூ போன்ற அடிகள். சோ மஞ்சள் உன்றிய முகமது நபியின் மலரடி வணங்கி என்ன பண்ணுது, நன்று என, நல்லது என சொல்லி புகழ்ந்தவாறே என்ன பண்ணுது, அவ்விடத்தை விட்டு நடந்தது வேங்கை. சோ போட்டு நடந்தது வேங்கை. ஓகேங்களா? டைரக்டாவே இல்ல மீனிங் தெரியுது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமா இல்ல. சோ இதுவும் ஈஸியா தான் இருக்கு. ஓகே, இவன் நெறியில் அப்படின்னா இவ்வழியில். அடுத்து செகித்திடுது அப்படின்னா உயிர்வதை செய்வது. அரைந்த அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து இலக்கண குறிப்பாகலாம். உயிர் சேகத்துனா இரண்டாம் வேற்றுமை தொகை. புகுக அப்படின்னா வெங்கோல் வினைமுற்று. மலரடி ஓமை தொகை. நன்று அடுப்பு தொடர். ஓகேங்களா? இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது வந்து இதுதான் கடைசி நினைக்கிறேன். ஆமா, இதுதான் கடைசி. ஸோ அதனால வந்து போர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நல்லா இருக்கு இல்லையா கதை மாதிரி. ஓகே, படுங்கொலை புலி மெய்யுற பணிந்திவர் பாதத்து அடிவணங்கிய காரண வதிசியம் அதனால் உடையவன் திருத்தூதரே உண்மை என்றும் நீ தினம் உடைந்தெஞ்சாயினர் அறிவினில் தெளிந்தோர். ஓகேங்களா? சோ இப்ப நீ சேர்த்து படிக்கும் போது என்ன நம்மளுக்கு அர்த்தமே புரியும். இப்ப தினமும் உடைந்தெஞ்ச் சாயினர் அறிவினில் தெளிந்தோர்னா புரியுதா, புரியல. இப்ப படிச்சுப்பாங்க. தினம் உடைத்த நெஞ்சாயினர் அறிவினில் தெளிந்தோர்னு கொஞ்சம் புரியுதா? ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து எங்க படிக்கும் போது எங்க பிரிச்சு படிக்கணுமோ அங்க பிரிச்சு படிக்கணும், எங்க சேர்த்து படிக்கணுமோ அங்க சேர்த்து படிக்கணும். இது பாருங்க, படுக்கோ லைப்புலி
மெய்யுற பணிந்தவர் பாதத்து. பட் எப்படி படிக்கணும்? படுகொலை புலி, படுகொலை புரிந்த புலி அப்படின்னு புலி. மெய்யுற பணிந்து இவர் பணிந்து இவர் பாதத்து. அடிவ நங்கிய காரணம் இருக்கா, அது ஆக்சுவலி என்னன்னு வரும்? அடி வணங்கிய காரணம் அதிசயம். ஓகேங்களா? அதனால். ஓகேங்களா? சோ இப்படி படிச்சுக்கோங்க. இப்படி படிக்கும் போதே என்ன பண்ணணும்? பிரிச்சு நம்மளுக்கு புரியுற மாதிரி படிக்கணும். பிரிச்சு படிக்கணும்னா பிரிச்சுதான் படிக்கணும் கிடையாது, நம்மளுக்கு புரியுற மாதிரி படிக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா அந்த புரியுமா படிச்சாதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் நீங்க வந்து ஏதாச்சும் பாத்தீங்கன்னா கூட இது மறக்க வாய்ப்பு கிடையாது. நான் அப்படிதான் படிப்பேன். ஒரு டைம் தான் நான் படிப்பேன் செய்யுள். இந்த மாதிரி தான் ஒரு அட்லீஸ்ட் வந்து 5 நிமிஷம் வந்து ஏனாதான் படிக்கிறோம், நான் 10 நிமிஷம் ஆச்சு இல்ல 15 நிமிஷமா சேர்த்து என்ன அர்த்தத்தோட நான் படிச்சுன்னா இன்னொரு டைம் அதை பார்க்கவே தேவையில்ல. கொஸ்டின் பேப்பர்ல எங்க பார்த்தாலுமே அழகா நான் இது வந்து அடிச்சு விட்டு போயிட்டு இப்ப இங்கதான் படிச்சேன், இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அழகா தெரிஞ்சிடும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ என்னோட மெத்தடு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் புரிஞ்சு எப்படி நான் வந்து செய்யுள் அப்படின்ற ஒரு பயத்தை விட்டு வெளில வந்தேன் அப்படின்றத ஒரு இது உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ 5 நிமிஷத்துக்கு நீங்க ஏனாதோட மொத்தமா படிச்சுட்டு போறதோட 15 நிமிஷம் அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சு படிச்சீங்க. இந்த சொற்பொருளையும் இதே கனெக்ட் பண்ணுங்க. புக் வச்சிருந்தீங்கன்னா இப்ப அதிசயம் இருக்கா, இங்க பாருங்க அதிசயம், இப்ப அதிசயம் இருக்கா, இங்க ஒரு லைன் போட்டு வியப்புன்னு போடுங்க. உன்னினா நினைத்து அப்படிங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கா, அது எங்க இருக்குன்னு பாருங்க. அது என்ன பண்ணோம், நம்ம ஒழுங்கா படிச்சுதான் தெரியும். இங்க இருக்கு பாருங்க, உண்மை என்று உன்னி இருக்கா, உன்னினே என்னது நினைத்து, உண்மையான நினைத்து. தெளிந்தார்னா என்ன, தெளிவுடையார் அப்படி இருக்கா. அடுத்து இது மாதிரி நெஞ்சாயிரனர் அப்படின்னு வந்திருக்கா. இவர் வந்து என்ன திருத்தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நினைச்சு உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? படுகொலை புலி பத்தி சொல்றாங்க இல்லையா, அது. ஓகேங்களா? சோ வந்து கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு வேர்ட் புரியலையோ அதுக்கான இதை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்படி எழுதி வைக்கும் போது என்ன பண்ணும், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கும் போது, இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணும் போது கூட. இதுதான் என்னோட டிப்ஸ். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ அதிசயம் அப்படின்னா வியப்பு, உண்மையா நினைத்து, தெரிந்தானா தெளிவு பெற்றார். இலக்கண குறிப்பு, கொலைப்புலி, கொலையை விரும்பும் புலி. ஓகேங்களா? ஐயன் வந்துச்சா, ஐயன்றதுனால 2ஆம் வேற்றுமை விரும்பு, பயணம் முழந்தொக்க தொகை. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்கலாம்? பிரித்தறிதல். பணிந்திவர் அப்படின்னா பணிந்து கூட்டல் இவர். ஓகே. ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு மிகவும் முக்கியம். மேக்சிமம் சீதா புராணத்துல பாத்தீங்கன்னா ஒரு 70 to 75% பாத்தீங்கன்னா இந்த இதுலயே முடிச்சிருவாங்க, ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புலயே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? சரி, அதனால வந்து இது ரொம்ப முக்கியம். அந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை விட இது முக்கியம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சீரா புராணத்தை இயக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமர் புலவர்ன்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். ஓகேங்களா? சோ உமர் புலவரோட ஆசிரியர் யாரு? எட்டயபுரம் கடிகைமுத்து புலவர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்துல் காதிர். அப்போ ஒவ்வொரு பாயிண்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? நீங்க என்ன கூட செக் பண்ணி பாருங்க. அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமர் புலவர் சீராபுராணம் எழுத தொடங்கினார். அதாவது பாத்தீங்கன்னா அபுல் காதிர் மரைக்காயர் அப்படின்றாருல, அந்த வள்ளல் வந்து என்ன பண்றாருன்னா வள்ளல் சீதக்காதி அப்படின்னுவாங்க. அபுல் காதிர் மரைக்காயருக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வள்ளல் சீதக்காதின்னுவாங்க. ஓகேங்களா? இவர் 2 பேரும் உண்மைதான். இவரோட இயற்பெயர் மாதிரி இவர் வள்ளல் சீதக்காதின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அன்போடு கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம். சோ அபுல் காதிர், இன்னொரு அபுல் காசிம் வரும். ஓகேங்களா? 2 கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வள்ளல் பாத்தீங்கன்னா அப்துல் காதிர் மரைக்காயர். ஓகேங்களா? சோ அவர் பேர் தான் வள்ளல் சீதக்காதி அப்படின்னுவாங்க. அவரோட வேண்டுகோளின் இணைந்துதான் இந்த உமர் புலவர் வந்து ஃபர்ஸ்ட் சீராபுராணம் எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நூல் முற்றுமுன்னமே என்ன பண்ணுவாரு, இந்த வள்ளல் சீதக்காதி இறந்து போயிடுவாரு. அதனால அவருக்கு பின்னாடி அபுல் காசிம் அப்படின்ற வள்ளல் வருவாரு. அவரோட உதவியால தான் இந்த சீராபுராணம் வந்து நிறைவுற்றது அப்படின்றாங்க. சோ உமர் புலவர் வள்ளல் பெருமக்களின் நூலில் பலவிடங்களில் நினைவு கூர்ந்து போற்றினார். சோ இவர் 80 பாக்களால் ஆகிய, ஓகேங்களா, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை அப்படின்ற நூலை என்ன பண்ணிருக்காரு, இயற்றிருக்காரு அப்படின்றாங்க. இவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, சீராபுராணத்தை எழுதினவர் உமர் புலவர். இவரோட ஆசிரியர் பெயர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவர். அதே மாதிரி யார் வந்து இவரை பிறந்தவர், அதாவது இவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி. இவர் இறந்து போயிட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் காசிம் அப்படின்ற ஒரு வள்ளல் வந்து ஹெல்ப் பண்ணி சீராபுராணத்தை எழுதி முடிச்சிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா கம்பர் எப்படி ஒவ்வொரு 1000 பாட்டுக்கு வீதம் பாத்தீங்கன்னா அவரு ஆதரிச்ச வள்ளல் பேர் வந்து போட்டு எழுதினாரு. அந்த மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணாரு, எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதுமொழி மாலை அப்படின்ற ஒரு நூலையும் இவர் வந்து எழுதியிருக்காரு.
சோ அதுல மொத்தம் 80 பாக்கள் இருக்கு அந்த முதுமொழி மாலையில அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இவரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. சோ இது எல்லாமே என்னது ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. ஓகே. இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் படிச்சு பாத்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு என்னென்ன பாயிண்ட் படிச்சீங்கன்னா உள்ள லைனெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னது சிராபுராணம் உமர் புலவர், அவரோட ஆசிரியர் இதே மாதிரி சொல்லி பாருங்க. எட்டயபுரம் கடியமுத்து புலவர். ஓகே. யாரு வள்ளல் சீதக்காதி அப்துல் காதிர் மாரைக்காய் அவர் தான் வந்து ஆதரிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அப்துல் காசிம் வந்து ஹெல்ப் பண்ணாரு, முடிச்சிட்டாரு. ஓகே. இது வேற என்ன எழுதிருக்காருன்னு பார்த்தோம்னா முதுமொழி மாலையில 80 பாக்கள் இருக்கு. அதை வந்து அவர் எழுதுனது இவர் தான். இதோட காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படி ஞாபகப்படுத்துனா உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. சோ நீங்க அதே மீறி மறக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. சரி, ஓகே. நூல் குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகம். மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, நபிகள் நாயகம் நபி முகமது பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருத்தூதர், இறைவனோட திருத்தூதர். எப்படி ஜீசஸ் மாதிரியும் அந்த மாதிரி ஒரு தூதர். ஓகே. சீரிய வரலாற்றின் எழுத்தியம்பும் இனிய நூல் தான் என்னது சீராபுராணம். சோ இதோட பாடுடைய தலைவன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா யாரு முகமது நபிகள். ஓகேங்களா. அடுத்து சீரா புராணம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரா புராணத்துக்கு பிடிச்சா சீரா கூட்டல் புராணம் அப்படின்னு வரும். சோ சீரா அப்படின்னா என்னது வாழ்க்கை. ஓகேங்களா. புராணம்னா நம்ம புராணம்னாவே வரலாறு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து இந்நூல் 3 காண்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது பெரும் பிரிவுகள். இதோட பெரும் பிரிவுகள் என்னது காண்டம். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா எந்த பாவாலா இருக்குன்னு கேட்பாங்க. விருத்தப்பா மக்களே ரொம்ப முக்கியமானது. விருத்தப்பாவால ஆனது. ஓகேங்களா. 5027 எவ்வளவு 5027 விருத்தப்பா பாடல்கள் பாத்தீங்கன்னா 5027 ஆனது. ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா சீராபுராணம் பாத்தீங்கன்னா 3 காண்டம், விலாதத்து, நுபுவத்து, ஹிஜ்ரத்து, இந்த மாதிரி 3 காண்டம் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது பெரும்பிரிவு. படலம் பாத்தீங்கன்னா சிறும்பிரிவு சீராபுராணத்துல. அதே மாதிரி ஓகேங்களா. அதையும் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் பாத்தீங்கன்னா 5027. மறக்கக்கூடாது 5027. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து அவ்வளவுதான். சோ அதை நான் சொன்ன மாதிரி இந்த புலிவசனித்த படலம் பாத்தீங்கன்னா எந்த காண்டத்தை வந்து சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. விலாதத்து காண்டன்றதை ஞாபகம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்க்கலாம். சீராபுராணத்தை இயற்றியவர்கள் யாரு? உமர் புலவர். அடுத்து உமர் புலவரை ஆதரித்தவர் யாரு? வள்ளல் சீதக்காதி இல்லையா. ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்களோ அதுபடி நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. சீராபுராணம் எத்தனை காண்டங்களுடையது நம்ம என்னதான் பார்த்தோம். 3 காண்டம். கேளல்லாம் என்னன்னு பார்த்தோம். பஞ்சி. இது என்னது உழுவைன்னு சொல்லுவாங்க, வேங்கைன்னு சொல்லுவாங்க. எருமைன்னா என்னது மேதி. ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே. இது கூட பார்க்கோங்க. யார் யாரிடம் குறி தொடர்ந்து வெஞ்சி வாளரசே. இது என்னது வெஞ்சி வாளரசு என்னது வெற்றி வாழ் பொருந்தியவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. யார் அந்த வழியில வந்தவர். ஓகேங்களா. அவர் என்னது வழியில வந்த அந்த இவர் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. முகமது நபிகிட்ட சொல்லியிருப்பாரு. வேறொரு காட்டினை புகுக அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க. முகமது நபி புலியிடம் வந்து சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ நீங்க என்ன பண்ணோம், இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. வென்றி வாளரசே என்று யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு ABCDன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து ஊமையை பொருளுடன் பொருத்தி எழுது. எழிலொரு புயமும் குன்று போலொரு வீங்கின. அதே என்னது எழிலூர்னு அழகிய மலை போன்ற தோல் வந்து என்னது வீங்கின. அதாவது என்னது மலைய வந்து தோல் கூட என்ன பண்றாங்க ஊமை பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா. ஓகே. சீர் மோனை என்ன 1 மாதம் வருமா. அடுத்து இது பாருங்க. நீண்ட வாழ் நிலம் புடைத்தல கிடந்த நிமிர்ந்தது. பூண்ட கால்மடி அடியதுகை நீண்ட பூண்ட. ஓகேங்களா. அதே மாதிரி கால் வேற என்ன மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. இது பார்க்கலாம். கான்னா என்னது காடு. உழுவை புலி. மடங்க சிங்கம். எங்கு கரடி. பழம் முடிஞ்சு. அடுத்து பார்த்தா காந்தியம்னா என்னது காந்தி பத்தி தான். ஓகேங்களா. சரி, ஓகே. நான் பார்க்கலாம். இஸ்ரேல் எகிப்து நாடுகளுக்கிடையே கடும்போர் நடந்த நேரம். அமெரிக்க இதழ் இபான் ஆசிரியர் இஸ்ரேலுக்கு சென்றார். யாரு? அமெரிக்க இதழ் யாரு? அமெரிக்க இதழான இபான் ஆசிரியர் வந்து இஸ்ரேலுக்கு போறாரு. விடியற்காலை மணி 2
கட்டடங்களின் மேல் போர் விமானங்கள் குண்டுமலை பொழிந்தன. தாம் தங்கியிருந்த இல்லத்தின் அந்நிலையிலும் ஒரு இளம்பெண் ஒரு நூலை விரும்பி படித்துக் கொண்டிருந்தார். அதை கண்டு வியப்புற்ற இபான் ஆசிரியர் அந்நூலை வாங்கி பார்த்தார். அது காந்தியடிகளின் சத்திய சோதனை. இந்த நேரத்தில் குண்டுகளுக்கிடையே இந்நூலை ஏன் படிக்கிறாய் என்ற போது அந்த பெண்ணின் மறுமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் தான் உலகம் உய்ய உற்ற இருக்கிறது என்றார். சோ உலகில் இன்று காந்தியடிகள் இல்லை, ஆனால் அவர் விட்டு சென்ற காந்திய கொள்கைகள் இன்றும் உலகை வழிநடத்தி செல்கிறது அப்படின்றாங்க. ஓகே, விளையும் பெயர். காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா சிறுவனாக இருந்தபோது குஜராத்தி பாடல் ஒன்றை கேட்டார். என்னன்னா, தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை, தீமை செய்தவர்க்கும் நன்மையை செய், உண்மை பொருண்மை உண்டு என்று அப்பாடல், அதாவது இன்னா செய்யாமை அகிம்சையை பத்தி சொல்லியிருக்கு. ஓகே, என்னும் கருத்தை அவரோடு விதைத்தது. அவர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது சிரவண பிதுர்த்தி என்னும் ஒரு நாடக நூலை படித்தார். இதுதான் இப்ப கேட்டாங்களே 2024 கேட்டிருந்தாங்க. குரூப் 4ல தானே, குரூப் 4லயே 2லயே கேட்டிருந்தாங்க. என்ற ஒரு நாடக நூலை படித்தார். அதில் சிரவணன் என்ற இளைஞர் பார்வையற்ற தன் தாய் தந்தையரை காவடியில் தூக்கி செல்லும் ஒரு காட்சி படம் இருந்தது. அதை பார்த்த முதல் தாமும் பெற்றோரிடம் அன்பு செலுத்த விரும்பினார். அதாவது எந்த நூலை படித்ததுக்கு அப்புறம் அவர் பெற்றோரிடம் அன்பு கொண்டார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிரவண பிதுர்த்தி. ஓகேங்களா, சரி, ஓகே. ஹரிச்சந்திரனின் நாடகத்தை காந்தி உண்மையை பார்த்தார். அதை பார்த்து என்ன பண்ணாரு, உண்மைதான் பேசணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாரு. அதுதான் ரெண்டு விஷயம். ஒன்னு என்ன, சிரவண பிதுர்த்தி பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சாரு. ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துட்டு உண்மையை வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா, அடுத்து இதுல தெரியும் இல்லையா, சுடுகாட்டில் பணிபுரிகிறான் முனிவன் பல்வேறு இன்னல்களை தந்தும் பொய் சொல்லேன் அப்படின்னு மறுமொழி சொன்னார் இல்லையா. அவனது வாய்மையை நாடகம் வாயிலாக அறிந்த காந்தி தாம் ஒரு சத்தியவனாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார். அடுத்து ஒரு முறை இயேசுநாதரின் மலை சொற்பொழிவை பற்றிய நூலை வந்து படிக்கிறாரு. தீயவனை எதிர்க்காதே, அவனிடம் உள்ள தீமையை எதிர்த்து நில் அப்படின்றாரு. ஓகேங்களா, புரியுதுங்களா அர்த்தம்? தீயவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கெட்டவங்களாவே பிறக்கும் போது கெட்டவங்களா இருக்கிறது கிடையாது. சோ அவர் வந்து நல்லவர் தான், வந்து ஏதோ ஒரு விஷயத்தால கெட்டவரா மாறாரு. அதனால அந்த மனுஷனை வெறுக்காது, அந்த மனுஷனுக்குள்ளார இருக்க அந்த தீமையை வந்து எதிர்த்து நில் அப்படின்றாரு. சோ பகைவனிடமும் என்ன பண்ணும், அன்பு பாராட்டு என்ற கருத்துக்கள் அவரிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தின. சோ பகவத்கீதை படித்ததன் மூலம் மன உறுதியை பெற்றார். அடுத்த எக்ஸாம்பிள் இப்படி கூட கேட்கலாம், எதை படிச்சு அவர் மனம் உறுதியை வந்து பெற்றார்னு சொல்லி கேட்கலாம். மூணாவது பகவத்கீதை. உருசிய அறிஞர் தால்சுதாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவன், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லையா, ஐஎன்எம்ல வந்திருக்கு, என்னும் நூல் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்தியது. சோ வந்து பாத்தீங்கன்னா உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, உருசிய அறிஞர் தால்சுதாய். ஓகேங்களா, என்னும் நூல் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்தியது. கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அவரோட தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் எதுன்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து அவரோட நூல்ல தான் என்னது, இன்னா செய்தார்க்கும் என்னும் திருக்குறளே என்னது மொழிபெயர்த்து எழுதியிருந்தார். பாத்தீங்கன்னா திருக்குறள் எந்த அளவுக்கு இதா இருக்குன்ட்டு. சோ அந்த தால்சுதாய் எழுதிய உருசிய அறிஞர் தால்சுதாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்ற நூல் என்னது திருக்குறள்ல வந்து மொழிபெயர்ச்சி எழுதியிருக்காரு. இன்னா செய்தாருக்கு, இனி என்ன செய்தாருக்கு அப்படின்ற ஒரு இதை வந்து மொழிபெயர்ச்சி எழுதியிருக்காரு. அதை படிச்ச காந்தியடிகள் தான் திருக்குறள் மேல ஒரு பற்றும் தமிழ் மீது ஒரு பற்றும் வந்திருக்கு அவருக்கு. ஓகேங்களா, சோ அன்பு, உண்மை, உறுதி, இன்னா செய்யாமை ஆகிய உயர் பண்புகள் அவருக்கு இளம் பருவத்திலேயே இயல்பாய் அமைந்தன. சரி, என்ன கொஸ்டின் கேட்கலாம், அவரு என்னென்ன உயர் பண்புகள் அவரோட இளம் பருவத்திலேயே இயல்பாய் அமைந்தன சொல்லி கொஸ்டின் கேட்டு அதுல பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. ஏ வந்து அன்பு, பி பாத்தீங்கன்னா உண்மை, சி பாத்தீங்கன்னா உறுதி, டி பாத்தீங்கன்னா இன்னா செய்யாமை அப்படின்னு சொல்லி சரி நான் கொடுத்தோமா. டி என்ன பண்ணலாம், என்ன எழுதலாம், ஏதோ ஒன்று வேற ஏதோ இதுல இல்லாத ஏதோ கொடுத்துருக்காங்க, பொருந்தாத பாத்தீங்கன்னா டி தான். ஓகேங்களா, இல்லைன்னா வேற எப்படி கேட்கலாம், ஏ பாத்தீங்கன்னா அன்பு, பி பாத்தீங்கன்னா உண்மை, சி பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி, டி பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ அண்ட் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அதனால நாலுமே தெரிஞ்சுக்கணும். அன்பா இருந்தா உண்மையா இருக்கலாம், உறுதியா இருந்தா என்ன செய்யாம என்ன, அதாவது கெட்டது வந்து செய்யாம இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா அவரோட விளையும் பெயர். சின்ன வயசுலயே அவருக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லக்க ஒவ்வொன்றுமே முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் சொன்னதுல. ஓகேங்களா, சரி, ஓகே. சரி, எந்த புக்கை படிச்சு என்ன அவருக்கு வந்து கத்துக்கிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ அறவழி விடுதலை போர். ஓகே, அவர் விடுதலை என்னன்னு பார்க்கலாம். போராட்ட முறைகள் இரண்டு வகைப்படும். ஒண்ணு பாத்தீங்கன்னா போர் முறையில் உரிமையை வந்து நிலைநாட்டுவது, இன்னொன்னு அறவழியில் உரிமை போர் செய்து வெற்றி பெறுவது. இது ரெண்டு விஷயம். அதாவது அகிம்சை முறையில, இம்சை முறையில. இவற்றுள் அறப்போர் முறையினை காந்தியடிகள் தேர்ந்தெடுத்தார். அதான் அறப்போர்னா என்னது, அகிம்சை. சோ மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அதை அடையும் வழிமுறைகளும் என்னது தூய்மையானதாக, பிறருக்கு துன்பம் தராததாக இருக்க வேண்டும் அப்படின்னு
ஓகேங்களா. சோ பட் பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினது பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணு நம்ம வாங்கல. சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா பலம் நம்மளோட பலம் அவங்க போஸ் இருக்கா இல்லையா, அவரோட இதை வச்சுதான் வந்து வெளிநாட்டு அவங்க போனதே முக்கியமான காரணமே. இப்படியே அறமரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதுவும் ரெண்டுமே இருக்கணும். ஓகேங்களா. அதாவது பொறுமை வந்து இருக்கணும், பட் வந்து எருமை அளவுக்கு பொறுமை இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஓகே, அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே, ஆங்கிலேயரை துன்புறுத்தி விடுதலை பெறுவதை விட அமைதியான முறையில் அவர்களை எதிர்த்து மனமாற செய்து விடுதலை பெறுவது சிறந்தது அப்படின்றாரு. என்னவோ ஓகே. நேதாஜி போன்றோர் போர் முறையை கையாண்டுதான் விடுதலை பெற முடியும் என்ற போது காந்தி வன்முறையை வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது அப்படின்றாரு. ஓகேங்களா. சோ நெருப்பை நீரால் தான் அணைக்க முடியும். சோ வன்முறையை அன்பு அருள் ஆகிய அறவழிகளில் தான் இதை தடுக்க முடியும் அப்படின்றாரு. பட் வந்து அது ஒன்றும் அப்படி ஒன்றும் எடுப்பாகல. சோ வந்து பட் வந்து போஸோட வழிதான் என்னது ஜெயிச்சது. அறவழியை பின்பற்றி பெறுகிற விடுதலை நிலைக்கும் என்று அவர் எடுத்து கூறினார். சோ வலிய போரில் சாகின்றவர்களின் எண்ணிக்கையை விட அறவழி போரில் இறப்போரின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கும் என்றும். அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக்ல ஏன் அப்படியே இறந்து போனாங்க அத்தனை பேரு. ஓகேங்களா. சோ அதனால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மற்ற உலக நாடுகள் இதனை ஏற்க அப்படின்னும் இந்தியா அதை ஏற்று நடத்தி ஏனைய நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று விரும்பினார். சோ இந்த வழியை உலகுக்கும் எடுத்து காட்ட வேண்டியது இந்தியரின் கடமை என்றார் அவர். காந்தியடிகளின் அறவழி போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகியது. சோ கதர் இயக்கம், மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாமே பாத்தீங்கன்னா பரவச்சு. சோ இதெல்லாம் நீங்க ஐஎன்எம்லயே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது இல்லையா. சோ பாத்தீங்கன்னா சோ கோர்ஸ் இது கொடுத்துருக்காங்களே, அந்த கோர்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. சோ வன்முறையை வந்து கையாளக்கூடாதுன்னு சொன்னாலே இவர் தான். அதனால வந்து ஒன்னும் இதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, ஞாபகிக்க. அதே மாதிரி இதுவும் அதேதான். அடுத்து எளிமை ஓர் அறம். சரி பார்க்கலாம். மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்த சான்றோர் காந்தியடிகள் என்பது உலகறிந்த செய்தி. ஒருமுறை தம் மனைவி, அவரோட மனைவி பேர் என்னது, கஸ்தூரிபாய் காந்தி, நமக்கு நல்லாவே தெரியும். ஆசிரமத்திற்கு வாங்கிய காய்கறிகளில் வழக்கத்திற்கு அதிகமாக ஓரானா செலவு செய்ததற்கு காந்தியடிகள் கடிந்து கொண்டார். ஆசிரமத்தில் தாமே சமையல் செய்து அனைவருக்கும் கொடுத்தார். கழிப்பறை கழுவுதல் ஒரு கலை என்றார். தம் கழிவுகளை வேறு ஒருவர் அகற்ற விடாமல் தாமே அகற்றினார். எழுதி தேய்ந்த ஒரு பென்சிலாக இருந்தாலும் அதை இழக்க மனம் வராமல் தேடுவார். சிறு காகிதத்தையும் வீணாக்காமல் அல்லது கடிதங்களுக்கு மறுமடல் எழுதுவார். அவர் விரும்பி இருந்தால் அரச வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எளிமையை ஒரு அறமாக போற்றி அவருடைய மனம் அதற்கு இடம் தரவில்லை. பகட்டான வாழ்க்கையை பாவம் என்று கருதினார் அந்த அண்ணல் காந்தியடிகள். சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், பகட்டான வாழ்க்கையை பாவம் என்று கருதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. சோ ஓகே. காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஏழை உழவர்கள் வறுமையால் அரையாடை உடுத்தியதை கண்டார். தாமும் அன்று முதல் மேலாடை அணிவதை நிறுத்தி கொண்டார். அரையாடையுடன் இங்கிலாந்தில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து சென்ற போது அப்போதைய இங்கிலாந்து முதலமைச்சர் யார் பாத்தீங்கன்னா சர்ச்சில். இதனால தெரியும் இல்லையா, அவர் அரை நிர்வாண பக்தின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாரு. ஓகேங்களா. சோ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அவர் போனது பாத்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாடு தான் போகாது, அது ஒண்ணு மட்டும் தான் கலந்துக்கிட்டாரு. அதுக்கு போனப்ப இங்கிலாந்து முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் என்னன்னு சொல்லி ஏழாம் அரை நிர்வாண பக்கிரி என்று ஏழாம் செய்த போது காந்தியடிகளின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. சோ என்னன்னு சொன்னாரு, அதை எனக்கும் சேர்த்து அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கேட்டிருப்பாங்க ஒருத்தங்க, அப்படி சொல்லியிருப்பாரு. சோ காந்தி காசி இந்து பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவுக்கு வந்திருந்த போது மன்னர்களின் செல்வதையும் பார்த்து கோடான கோடி மக்கள் உண்ண கஞ்சியும் முடுக்க கந்தையும் இல்லாமல் தவிக்கும் இந்த நாட்டில் இன்னும் உங்களில் பலர் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள அணிகலன்களை அணிந்து கொண்டு பகட்டாக வாழ்வது பாவம் அல்லவா? ஏழை மக்களின் காவலர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி செய்வது எய்தி பிழைக்கும் செயல் அல்லவா என்று கேட்டார். ஏழைகளின் பால் அவர் காட்டிய பரிவு போற்றத்தக்கக்கூடியாகும். இது வந்து உண்மைதான், டைரக்டா கேட்டு விட்டுறாரு இல்லையா. ஓகே. சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், காந்தி எங்க போனாரு? காந்தி இந்து பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவுக்கு போனாரு. போகும்போது மன்னர்களையும் செல்வர்களையும் பார்த்து என்னது இதை வந்து சொன்னாரு இல்லையா. சோ இந்த கோர்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க, எங்க போனான்னு பார்க்கணும். காசில இருக்க இந்து பல்கலைக்கழகத்துக்கு. ஓகே. மனிதநேயம். மனிதரோடு மனிதனாக வாழ்ந்து மனிதருக்கு வாழ்ந்தும் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு உயர முடியும் என்பதை மெய்ப்பித்தவர் தான் யாரு, உலக உத்தமர் காந்தியடிகள். ஓகே. மனிதனின் பெருமையை மனிதனுக்கு உணர்த்தி எளியவர்களிடம் மறைந்திருக்கும் அருமையை உணர்த்தி அவர்களை வரலாற்று நாயகர்களாக மாற்றியவர் காந்தி. என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான். கோட்ஸ்னாவே படிச்சுக்கணும். நான் ஒரு தேசபக்தன், அதற்கு அடிப்படை காரணம் நான் மனிதனாக இருப்பதும் அதற்கு மேல் மனிதாபிமானியாகவும் இருப்பதுதான் என்று அவரை கூறுகிறார். இவர் ராமனை போற்றியதும் அவன் மனிதனாக பிறந்து மனித பண்புகளால் உயர்ந்து மானுடரோடு மற்ற உயிரினங்களையும் உடன் பிறந்தவர்களாக ஏற்று உலகம் உய்ய வழிகாட்டியதால் தான் அப்படின்றாரு. ஓகேங்களா. சோ வந்து அந்த
மனிதாபிமானத்துக்கு வந்து எதோட கம்பேர் பண்றாங்க பாத்தீங்கன்னா ராமனை. ஓகேங்களா. சோ மனிதர் மொழியாலும் நாட்டாலும் உணர்த்தப்படுவதை காட்டிலும் மனிதத்தன்மையால் பிறருக்கு உணர்த்த பெறுவது சிறப்பு. சான்றாக, நான் மொழியால் குஜராத்தியன், நாட்டால் இந்தியன், உலக நிலையில் உலகன், ஆனால் மனிதனாக இருத்தல் வேண்டும். குஜராத்தியனாக இருப்பதை காட்டிலும், இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதை பெருமைக்குரியது என்று எண்ண வேண்டும். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு விஷயம். சோ இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும். ஒரு முக்கியமான ஒரு கோட்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஓகே, இன்னாச்சி ஐயாமை பத்தி என்ன சொல்றாங்க பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிரான கருப்பு சட்டங்களை காந்தியடிகள் கொளுத்தியதால் சிறையில் அடைக்கப்பட்டார். சோ அவர் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் அவர் செருப்பு தேய்த்தார். முதல் இணை செருப்பே சிறப்பாக அமைந்தது. அதனை யாருக்காவது அன்பளிப்பாக அளிக்க விரும்பினார். அவர் நினைவுக்கு வந்த முதல் மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்மட்ஸ். உதச்சார் இல்லையா, அவர் தானே ஸ்மட்ஸ். ஓகே, இல்ல அவர் இல்ல, ஆக்சுவலி ஸ்மட் கூட தான் இவர் வந்து இது போடுவாரு, அந்த இப்ப அந்த மாதிரி போட்டு காந்தி ஸ்மட்ன்னு சொல்லி போட்டு அந்த இதெல்லாம் முடிப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்மட். அவர் தான் ஸ்மட், ரைட்டு. அவர் காந்தியடிகளை சிறையில் அடைத்த ஆளுநர். அவர் கூட தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இது போடுவாங்க, ஒப்பந்தம் போட்டு இந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்க இந்தியருக்கு வந்து கொடுமை பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப் ஆகும். இப்போ சிறையிலிருந்து விடுதலையானதும் ஸ்மட்ஸை சந்தித்து தாம் தைத்த காலணிகளை வழங்கினார். அதற்கு ஈடாக ஸ்மட்ஸ் காந்திக்கு 2 பைபிள் சார்ந்த நூல்களை பரிசாக கொடுத்தார். அவற்றை பொன்னிய போல் போற்றி தம்முடனே வைத்துக் கொண்டார் காந்தியடிகள். அடுத்து அவர் என்னைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டார் பாத்தீங்கன்னா 31/1/1948. ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்ப விடுதலை கிடைச்சது அந்த வருஷத்துல இருந்து அது பாத்துக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எப்பனா கரெக்டா 1வது மாசம் முடியும் போதே இல்லைங்களா. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஈஸியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 31/1/1948. ஓகே, அடுத்து உலகமே இரங்கல் செய்து விட்டது. இது பாருங்க, ஸ்மட்ஸ் வந்து என்னன்னு சொல்றாரு பாருங்க. காந்தி சிறையில் தாமே தயாரித்த காலணியை என் அன்பாக அளித்தார். அதனை ஆர்வத்தோடு வாங்கி அணிந்தேன். என் கால்கள் நடுங்கின, நிற்க முடியவில்லை. உடனே அதை எடுத்து சென்று என் பூசை அறையில் வைத்து வணங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ இது யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து இளைஞர்களின் கடமை. ஓகே, நாட்டில் வளர்ந்து வரும் அனைத்து வறுமை நிலைகளையும் ஆராய வேண்டும். இளைஞர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்றும் தெய்வ பற்றும் மொழி பற்றும் வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும். என்னது, ஃபர்ஸ்ட் நாடு, தெய்வம், அடுத்து மொழி, 3 பற்றும் வேணும். நம் நாட்டிற்கே உரிய கிராம தொழில்களையும் நாட்டுப்புற கலைகளையும் வளர்க்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். இந்தியாவின் வாழ்வு என்பது லட்சக்கணக்கான கிராமங்களின் வாழ்வுதான். ஓகேங்களா. இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அடுத்து அந்த கிராமத்தில் வாழ்வு அந்த நாட்டின் உழவர்கள் இளைஞர்கள் ஆகிய கைகளில் தான் உள்ளது என்றார் காந்தியடிகள். ஓகேங்களா. இதுல இருந்து எது வேணாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே படிச்சுக்கோங்க. ஒண்ணும் கிடையாது, கிராமம்னாலே அவர் தான், நாட்டுப்புறம்னாலும் அவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவின் வாழ்வு வந்து கிராமம் வந்துருச்சா கிராமம்னா அவர் தான், கிராம வாழ்வு வந்தாச்சா அவர் தான், உழவர்கள் நாட்டின் உழவர்கள் அப்படின்னு வந்துச்சா அவ்வளவு இளைஞர்கள் வந்துச்சா அவ்வளவுதான். சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தன்னாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கே உரியது. ஓகே, கோட்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த கோட்ஸ் ரொம்ப முக்கியம். யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. வளர்ந்து வரும் வெளிநாட்டவர் பொருள் வரவேற்கத்தக்கதன்று அப்படின்னு கண்டித்தாரு. ஓகே, ஆங்கிலேயரது மேலாண்மை மூலம் நாம் அடைந்த அடிமைத்தனம் மிக மிக இழிவானது. இதனை நம் நாட்டு இளைஞர்கள் விலக்கிக் கொள்ளும் வகையில் எடுத்து கூற வேண்டும் என்றார். தீண்டாமை கொடுமையை வலுவுடன் எதிர்த்து நிற்குமாறு இளைஞர்களை கேட்டுக்கொண்டார். கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணயமில்லாத இன்பம், மனிதயமில்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் பயனில்லை என்றார். இது கேட்கலாம். ஓகேங்களா. இது கேட்டு யார் சொன்னது கேட்கலாம். சோ கொள்கை இல்லாத அரசியல் கொள்கை இல்லைன்னா என்ன யூஸ் இருக்கு, ஒண்ணும் இல்லை. உழைக்காம வர ஊதியம் என்னது, வேஸ்ட். அதே மாதிரி இன்பம், நாணயம் இல்லாதது இன்பம், உண்மை இல்லாத ஒரு இன்பம் வந்து வேஸ்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனிதநேயம் இல்லாத அறிவியல். நான் சயின்ஸுக்கு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விலங்குகளை துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணா மனுஷங்களை கஷ்டப்படுத்து இது பண்றதுலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, சயின்டிபிக் டெஸ்டிங்ன்ற பேர்ல. அந்த மாதிரி அறிவியலும் வேஸ்ட். அதே மாதிரி அறமில்லாத வழிபாடு. உங்ககிட்ட ஒரு அறமே இல்லை, நீ பாட்டு போய் சாமி கும்பிட்டு அதை ஏதாவது யூஸ் இருக்கா, ஒரு யூஸ் இல்லை. அந்த அறமில்லாத வழிபாடு எல்லாமே பயனில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யாரு, காந்தியடிகள். கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஈகைன்னு அது கொடுக்கறது. அவருடைய வாழ்வு முழுவதும் ஈகம்தான். ஈகம்னா என்ன, தியாகம்.
உப்புக்காக, உரிமைக்காக, ஒற்றுமைக்காக, சமத்துவத்துக்காக, வன்முறைக்கும் தீண்டாமைக்கும் எதிராக தொடர்ந்து போராடியவர் யாரு? காந்தி. ஓகே. வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பெண்களையும் சமூக நீதிக்காக போராளிகளாக ஆக்கியவர் அவரு. இறுதியில தம் உயிரையே நாட்டுக்காக ஈந்து அமரவாழ்வு பெற்றுவிட்டார். சோ உலக உத்தமர் காந்தியடிகள் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி உலகத்தார் உள்ளத்தில் என்றும் நிலைத்து நிற்கின்றார் அப்படின்னு முடிக்கிறோம். சொன்னீங்களா இல்ல கோட்ஸ், அந்த புக்ஸ் அதெல்லாம் தான் முக்கியம். அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. அனைத்தையும் இழப்பினும் உண்மையை இழக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? திருக்குறளை மொழிபெயர்த்த ஒரு அறிஞர் டால்ஸ்டாய். என்ன சொல்லுவாங்க? அனைத்தையும் இழப்பினும் உண்மையை இழக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? ஹரிச்சந்திரன். காந்தியடிகளும் போடக்கூடாது. அவங்க காந்தியடிகள் டேஸ் நாடகத்தை பார்த்து உண்மையை பேசுவேன். உண்மைனாவே ஹரிச்சந்திரன். பகைவனும் அன்பு காட்டும் என்று கூறிய நூல் எது? பகவத்கீதை தானே. அடுத்து அறநெறியை போற்றப்பட வேண்டிய, அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை அன்பும் அருளுமா? அன்பு அருள் தான் நினைக்கிறேன். மிஸ்டேக் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து போலாம். இது என்ன? சத்திய சோதனை. காந்தியடிகள். பகவத்கீதை இந்து சமய நூல். திருக்குறள் திருவள்ளுவர். பைபிள் கிறிஸ்துவ சமய நூல். ஓகே. அந்த இதழாளர் பத்தி யாருன்னு சொல்லி பாத்துக்கோ. அந்த அமெரிக்க இதழாசிரியர் யாருன்ட்டு. அவ பேர் என்னது? இபான். எங்க போனாலும் பார்க்கணும். இஸ்ரேலுக்கு. யார் யாருக்கும் நல்ல சண்டை நடக்கும் போது இஸ்ரேல் எகிப்துக்கு. ஓகே. அடித்தளம் ஒரு துணைப்பாடம். யார் எழுதணும்னு சொல்லலையா? இது என்னன்னு பாத்துக்கோங்க. மூல நூல் என்னன்னு கூட கேட்கலாம். இது பாத்துக்கோங்க. பேர் லாகட்விக் சிறுகதைகள். ஸ்வீடன் இருந்தது. தமிழ்ல குப்புசாமி, ஜி குப்புசாமி இது பண்ணிருக்காரு. ஓகேங்களா? சோ என்னது? அடித்தளம். பாத்துக்கோங்க. அடுத்து புறப்பொருள். புறப்பொருள்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியலையா? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, புழிஞை, தும்பை, வாகை, பாடன், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தனி. ஓகேங்களா? இது எதுல சொன்னதுன்னு கேட்பாங்க. புறப்பொருள் வெண்பாமலை. ஏதாவது லைன் கேட்டு எதுல இருந்து வந்துச்சுன்னு கேட்கலாம். இதை பத்தி சொல்றாங்க அப்படின்னாலே புறப்பொருள் வெண்பாமலை. ஓகேங்களா? சரி, ஓகே. பார்க்கலாம். புறப்பொருள் எனப்படுவது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல். இதை பத்தி சொல்றதுதான் புறப்பொருள். அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் உலகியல். இது ரொம்ப முக்கியம். அகப்பொருள் வாழ்வியல், வாழ்வை பத்தி சொல்றது, வீட்டுக்குள்ள இருக்க வாழ்க்கையை பத்தி. புறப்பொருள் உலகம், உலகத்தை பத்தி சொல்றது. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணை பத்தினா வெற்றி முதல் 12 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். ஓகே. ஃபர்ஸ்ட் வெச்சித்திணை. வெச்சித்திணை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பகை நாட்டின் மீது போர் தொடங்கும் முன் அந்நாட்டில் உள்ள ஆணிரைகளை தீங்கி நேரக்கூடாது என்று கருதும் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்வது வெச்சித்திணை. அவ்வீரர்கள் வெற்றி புகை சூடி செல்வார்கள். சோ பாத்தீங்கன்னா நிறை கவர்தல். சிம்பிளா சொல்ல போனா நிறை கவர்தல். நிறை கவர்தல் வெச்சித்திணை. நிறை மீட்டல் கரந்தை. வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை கறந்து புகை சூடி கொண்டு மீட்பது. அதான் மீட்டல். நிறை மீட்டல் கரந்தை. வஞ்சித்திணை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றி கருதி வஞ்சி புகை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. சோ மண்ணாசை காரணமாக பகை புரிய திணை பாத்தீங்கன்னா வஞ்சி. காஞ்சி பாத்தீங்கன்னா மாற்றரசரோடு எதிர்த்து போரிடல் தான் என்னது? காஞ்சி திணை. ஓகேங்களா? அது காஞ்சி. அடுத்து பகையரசரால் முற்றுகையிட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகையரசரோடு நொச்சி புகை சூடி என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நொச்சி திணை. சோ சிம்பிளா சொல்ல போனா மதிலை காத்தல். மதிலை காத்தல் தான் என்னது? நொச்சி. இதே பாத்தீங்கன்னா மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை கைப்பற்றுதல். உளிஞை. மதிலை காத்தல் நொச்சி, மதிலை கைப்பற்றுதல் உளிஞை. தும்பை பாத்தீங்கன்னா 2 பேர் சண்டை போடுறது. வெற்றி ஒன்னே குறிக்கோளா வச்சு என்ன பண்றது? 2 பேர் சண்டை போடுறதுதான் தும்பை பூ. வாகை பாத்தீங்கன்னா சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க வாகை. அதான் வாகை சூடுதல் அது. பாடாந்திணை அப்படின்னா பாடுதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இதெல்லாம் போற்றி பாடுவதுதான் பாடாந்திணை.
ஸோ பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை வரும், பாடான் திணை. ஓகேங்களா? சரி, பொதுவியல் திணை என்னது? வெற்றி முதல் பாடான் வரை இருக்கிற புறத்திணையில சொல்லாத கருத்துக்களை சொல்றது தான் என்னது? பொதுவியல் திணை. பொதுவா சொல்றது மாதிரி. அடுத்து கைக்கிளைன்றது ஒருதலை காமம். அதே மாதிரி இது ஆண் பால் கூற்று பெண் பால் கூற்று 2 வகைப்படும், அதை பார்த்துக்கணும். ஒருதலை காமம். அடுத்து பெருந்திணை அப்படின்றது பாத்தீங்கன்னா பொருந்தா காமம். இதுவும் ஆண் பால் கூற்று பெண் பால் கூற்று 2 வகைப்படும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ நீங்க இதுல படிச்சுக்கிட்டாலும் ஓகே. 10th புது புக்ல வந்து இன்னும் 10th இல்ல 11th நினைக்கிறேன். 11th, ஆமா 11th ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இருக்கும். அதை படிச்சாலும் ஓகே. இங்க நீங்க விட்டாலும் ஓகே, 11th போய் படிச்சாலும் ஓகே. ஏன்னா 11th பாத்தீங்கன்னா அந்த வெச்சி பூ எப்படி இருக்குன்ற கொண்டு சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க நீங்க படிச்சுட்டாலும் ஓகே, அங்க நீங்க படிச்சுட்டாலும் ஓகே. ஓகே, புறத்திணைக்கள் எத்தனை வகைப்படும்? 12. நிறை கவர்தல் வெச்சி. மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல் வஞ்சியா? வஞ்சி தானே? ஆமா, வஞ்சி. பாடாந்திணை. பாடாந்திணை என்னதுன்னா ஆண்மகனின் ஒழுக்கலாறுகள். ஒருதலை காமம் கைக்கிளை. தன் நாட்டை கைப்பற்றி வந்த மாற்றரசனுடைய எழுத்து போரிடுறது பாத்தீங்கன்னா தும்பை. ஓகே, இது நிறுத்தற்குறி வந்து பாத்துக்கணும் இல்லையா? சோ காற்புரினா என்னதுன்னா பொருட்கள் என்னும் நிலை விழி வினையச்சம் மேற்கோள் குறிகளுக்கு முன் ஆதலால் ஆகவே முதலிய சொற்களின் பின் முகவரியில் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில் காற்புரி இட வேண்டும். இப்போ கமா எங்க போகணும்னு தெரியும் இல்லையா? ஸோ வந்து இது மாதிரி வந்துச்சுன்னா கமா. அதே மாதிரி மகனே நான் சொல்வதை கேளு அந்த மாதிரி சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வினையச்சம். வினையச்சத்துக்கு முன்னாடி மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி அதாவது பாத்தீங்கன்னா கயல்வெளி நீ அங்கே செல்லாதே என்று கூறினாள். இங்க கம்மா வருது இல்லையா? அதான் சொல்றாங்க. அதான் அந்த மேற்கோள் குறிக்குள்ளார போடுறாங்களே அதுக்கு முன்னாடி போடணுன்றாங்க. அதே மாதிரி முகவரி இறுதி இப்படி போடுவோம் இல்லையா? அனுப்புனர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம்? உங்க பேரை போட்டு கமா, அடுத்து இந்த ஊருன்னு போட்டு கமா, இந்த தாலுக்குன்னு போட்டு கமா, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் போட்டு கமா, பின்கோடு போட்டு கமா போட்டு கடைசியா என்ன பண்ணோம்? கடைசியா தான் ஃபோன் நம்பர் ஏதோ போட்டு ஃபுல் ஸ்டாப் பண்ணி போலியா? அந்த மாதிரி இதுல வரும் அப்படின்றாங்க. அதை இறுதி பதி தவிர்த்த பிற இடங்கள்ன்றாங்க முகவரியில. ஓகே, இது காற்புள்ளி. அரைப்புள்ளினா என்னது? பண்றோம் இல்லையா அது. சோ ஒரு எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற ஒரு எழுவாய் பல பயனிலை வருது. அதே மாதிரி ஒரு எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மை கருத்தும் தொடர்ந்து வருது. இங்க வந்து அரைப்புள்ளி போடணுன்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரையும் பாடும் காப்பியம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு இங்க? ஒரு எழுவாய் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ இதனை குறித்து என்னது? நிறைய தொடர்கள் வந்திருக்கு. ஸோ அப்போ போகணும். அதே மாதிரி இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவும் உண்டு ஆனா பொறுமை இல்லை. அறிவு இருக்கு ஆனா பொறுமை இல்லை. ஸோ என்னது? உண்டு இல்லை. ஸோ எதிர்மறையில வந்திருக்கு. அப்ப அங்க வரணும் அப்படின்றாங்க. ஸோ முக்காற்புள்ளி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த சிம்பல் ஒருவர் கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு, நூற்பகுதி எண் முதலிய விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்காற்புள்ளி இட வேண்டும். முப்பால் என்பன வருமாறு அப்படின்னு போடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கணி அப்படின்னு போடுறது. வேற என்ன சொல்லலாம்? அந்த மாதிரி பெயர் அப்படின்னு போட்டு போடுறது. இப்போ தலைப்புக்கு முன்னாடி அதே மாதிரி தலைப்பு என்ன போடுவோம்? முன்னுரை அப்படின்னு போடுவோமா? பொருள், முடிவுரை அப்படின்னு போட்டு எழுதோம் இல்லையா? அது அந்த மாதிரி. முற்றுப்புள்ளி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சொற்றொடரோட இறுதி, முகவரியோட இறுதி, நாளோட இறுதி, சொற்குறுக்கம், அதே மாதிரி கையெழுத்து முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி இடப்படும். இது வந்து என்னது? சென்டென்ஸோட கடைசி. அதை பார்த்தீங்கன்னா அட்ரஸோட கடைசி, முகவரி நாளோட கடைசியில போட அது. இது பார்த்தீங்கன்னா சொற்குறுக்கம். தொல்காப்பியம்ன்றதுக்கு பதிலாக தொல்லுன்னு போட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லதிகாரம் பக்கத்துல இது போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இனிஷியல் அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. கையெழுத்து முதலிய இடங்களில். ஓகே, வினா குறினா நம்மளுக்கு நல்லா தெரியும் கொஸ்டின் பக்கத்துல. ஓகே, அடுத்து உணர்ச்சிக்குறி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல், உணர்ச்சி பொங்குற மாதிரி வரதெல்லாம் போடணும். ஓகே, இது பாத்தீங்கன்னா இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட குறிகள் இடுதல் வந்து கூடாது. நம்ம சும்மா வந்து போடலாம், பட் வந்து போடுறது வந்து மரபு கிடையாதுன்றாங்க. அதே மாதிரி ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்றது பாத்தீங்கன்னா இக்குறி தற்சுட்டின் கண்ணும், அதாவது ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னையே குறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே குறிக்கிறது. இப்ப ஏ என்று சொன்னான் அப்படின்னா இவரை குறிக்கிறது தான் இந்த ஏ.
தன்னையே வந்து என்ன சுட்டுது. ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி என்னது, பிறர் கூற்றாக வரும் இடத்தில் கட்டுரை பெயர் நூற்பெயர் வரும் இடத்தும் வரும். ஓகேங்களா. சோ செய்யும் அப்படின்றது பெயரச்ச வாய்ப்பாடுகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதா சொல்லியிருக்காங்க. சோ செய்யும்ன்றது வரும். இனரெறி தொய்வண்ண இன்னா செய்பவர். அதே மாதிரி கம்பர் நூல் பேர் வந்திருக்கா, கம்பராமாயணம் சொல்லிட்டு. அப்ப இரட்டை மேற்கோள் குறி நம்மளுக்கு நல்லாவே தெரியலையா, நேர்கூட்டல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். சோ இது பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஓகே, இது பாத்துக்கோங்க. கூடியம். கூடியம்னு ஒரு மலைக்குகை. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கு மேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிற்றூர். அதான் கூடியம். எங்க இருக்குன்னு கேட்கலாம். திருவள்ளூர்ல இருக்க. திருவள்ளூருக்கு மேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஓகே, வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஈராயிரம் பேர் சும்மா பாத்துக்கோங்க. இது பாருங்க, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே உலகின் முதல் மாந்தரினம் வாழ்ந்த பகுதி இதுவென தொல்லியார் கூறுகின்றார். எங்க? கடிகம், சரி கூடியம். கூடியம்ன்ற மலைக்குகை. ஓகேங்களா. ஓகே, அங்க வாழ்ந்த மனிதன் கற்களை கூறாக்கி கொண்டு அவற்றையே தற்காப்பு கருவியாக யூஸ் பண்ணாங்க. அது எல்லாருமே இது பண்ணத்தான். அடுத்து மனத்தச்சம்மன் தெய்வ சிலை. ஓகே, என்ன தெய்வ சிலை இருக்குன்னு கேட்கலாம். மனத்தச்சம்மன், அது பாத்துக்கோங்க. சிவராத்திரி எப்ப? சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பகுதி வாழ் மக்கள் அக்குகைக்கு சென்று அன்றிரவு முழுவதும் அங்கே தங்கிவிட்டு திரும்புவதாக கூறுகின்றனர். புகை காட்சிகளை எல்லாம் கண்ட நாங்கள் மனைவியோடு மலை வீடு வந்தோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சும்மா பாத்துக்கோங்க. கூடியம் அது எங்க இருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் தங்குற அளவுக்கு பெருசா இருக்கு. வேற என்ன? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே உலகின் முதல் மாந்தரினம் வாழ்ந்த பகுதி எதுவென்று சொல்லியார் கூறுகிறார் இருக்கலாம். இல்ல வாழ்ந்த பகுதி கூடியம் என யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதை பார்க்கணும். அங்க இருக்க தெய்வ சிலை பேர் மனத்தச்சம்மன், அதை பார்த்துக்கணும். எந்த நாள்ல அங்க போய் தங்குவாங்கன்னு கேட்கலாம். சிவராத்திரி. ஓகேங்களா. எதுவுமே விடக்கூடாது. ஓகே, பாரதியார் பத்தி சொன்னாலே என்னது முக்கியமானதான். நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காகவும் தன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் இழந்த செம்மல்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், தொண்டுள்ளம் படைத்தனர் எல்லாமே இருக்காங்க. ஓகே, அவங்கள பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் பாரதியார் இருக்காங்க. ஓகே, அவர் என்னன்னு பாக்கலாம். அவங்க அப்பா பேரு சின்னசாமி லக்குமி அம்மையார், அம்மா பேரு. ஓகே, இது நம்ம தெரியலையா? அப்பா அம்மா சின்னசாமி லக்குமி அம்மையார். சோ பிறந்த டேட் பாத்தீங்கன்னா 11/12/1882. ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, இறந்தது பாத்தீங்கன்னா அதே டேட் வரும். 9/1921 வரும். ஓகேங்களா. சரி, ஓகே, இது வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 11/11 சேமா வரும். 12/9. ஓகேங்களா. அடுத்து 82/1921. ஓகேங்களா. அடுத்து சரி, ஓகே, அடுத்து என்ன? இளமையிலேயே ஆங்கில கல்வியை அவர் அறவே வெறுத்தாரா பிடிச்சதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பைந்தமிழ் பாவலராய் திகழ்ந்து பாரதி என்னும் பட்டம் பெற்றார். என்னது? பைந்தமிழ் பாவலர் பாரதி. ஓகே, அவர் சில காலம் எங்க வந்து அரசவை கவிஞரா வேலை செஞ்சான்னு கேட்கலாம். எட்டயபுரத்துல அரசவை கவிஞரா இருக்காரு. பின்னாடி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக தமிழ் ஆசிரியர் பணிபுரிந்தார். அதே மாதிரி சென்னையில் இதழாசிரியர் புரிந்தார். ஓகே, அடுத்து விடுதலை வேட்கையை பத்தி பார்க்கும்போது பாரதியார் வாழ்ந்த காலம் பாரத நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த காலம். சோ நாடு விரைவில் விடுதலை அடைய வேண்டும் என்று துடிப்புடன் இருந்தார். ஓகே, இது வேணா இது பாத்துக்கோங்க. 1000 முண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்த புகழ் என்ன நீதி. ஓகே, அடுத்து பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பது இருந்தோம். இதெல்லாம் பாத்துக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான கோட்ஸ். 1000 முண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. அடுத்து பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம். அடுத்து தேசிய கவிஞர் பாரதி. இது பாருங்க, இவர் வந்து தேசிய கவிஞர்னா யாருன்னு கேட்பாங்க. பாரதியார் கேட்டுதான் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்திய திருநாட்டின் இணையற்ற கவிஞராக பாரதியார் வந்து விளங்கினார். அதனால இவரை வந்து என்ன சொல்றாங்க, தேசிய கவிஞர்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுடன் கூறினார். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் உள்நாட்டு மன்னர் என்ற தேசிய ஒருமைப்பாட்டை ஊட்டியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். ஓகேங்களா, இத்தனை டைப்ஸ் இருக்கு. 30 கோடி மக்கள் இருக்காங்க, நம்ம பேசும் மொழி நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன, செப்பும் மொழி வந்து 18 இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிந்தனை, இந்தியன்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் மூலமா சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. நம்ம முக்கியமானது. இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகே, ரெண்டுமே பார்த்துக்கணும். ஓகே, முன்னறி புலவர் பாரதி. ஓகே, புலவரால் என்னன்னு பார்க்கலாம். விடுதலை அடைவதற்கு முன்பே எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை தாம் ஆளும் காலத்திலே பாடி மகிழ்ந்த முன்னறி புலவர் என்னன்னு பார்க்கலாம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று காசி நகர் புலவன் பாடும் முறைத்தான் காஞ்சியில் கேட்பதற்கோ கருவி செய்வோம். அடுத்து பாத்தீங்கன்னா வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். ஓகேங்களா, ஸோ செய்வோம் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து சமுதாய தொண்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்க்கலாம். சாதி வேரி முளையிலிருந்து கிள்ளி எறிய விரும்பியவர் யாருன்னு கேட்கலாம். பாரதியார். ஓகேங்களா, ஸோ பாரதியார், பெரியார், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ சாதி வேரி முளையிலே கிள்ளி எறிய விரும்பியவர் பாரதி. அதனால்தான் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தை மனதில் ஆளப்பதித்த பாரதி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தைகள் மனதில் ஆளப்பறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க. பாரதி. ஸோ வந்து டக்குனே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மேக்சிமம் குழந்தைங்களுக்கு பாட்டு எழுதுறவர் இவர் தான் நம்ம படிச்சுப்போம். பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு தான் எழுதுனது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, மாத தம்மை இழிவு செய்திட மடமை கொளுத்துவோம். இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எப்படி வந்து பாத்தீங்கன்னா படிக்காத பொண்ணுங்க கலர் நிலத்துக்கு சமன் பாரதிதாசன் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா பாரதியார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். சோ தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழுத்துவன் சொன்னது அவர் தான். வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படின்றது அவர் தான். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை, இது நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பாடினது பாத்தீங்கன்னா பாரதியார் தான். ஓகே, ஸோ அவர் எப்ப இறந்தாரு? பைந்தமிழ் பாவலன் யாருன்னு கேட்கலாம். ரெண்டு பாத்துங்க, பைந்தமிழ் பாவலன் யாரு, எப்ப இருந்தாரு, நிறைய சொன்னாலே அடுத்து அவ்வளவுதான். இது பாருங்க, புலவர் தமிழன்பன். தொல்காப்பிய செம்மல் உயர் திரு புலவர் தமிழன்பன். இது அப்படி இந்த லைன் பாத்துக்கோங்க. புலவர் தமிழன்பன் வந்து தொல்காப்பிய செம்மல்னு சொல்லுவாங்க, அதை பாத்துக்கணும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இலக்கண பாடப்புகத்தைய வந்து பண்ணது இவர் தான், ஈஸியா பண்ணிருக்காரு. அது என்ன திங்கள் தோன்றாங்க. ஓகே, இது ஓகே. வாழ்வியலாக்க புறப்பட தமிழ் சான்றோன். இது வள்ளுவத்தை வையகமெல்லாம் வாழ்வியலாக்க புறப்பட்ட தமிழ் சான்றோன் யான்னு கேட்கலாம். ஓகே, என்ன பாத்துக்கலாம் அவ்வளவுதான். ஓகே, இது பாருங்க முக்கியமானது. ராபி சேது பிள்ளை செந்தமிழ் நடைய படித்தறிய, இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, மலையிலே மழை பொழிந்து வெள்ளம் பொங்கி எழுகின்றது, அருவியாய் விழுகின்றது, ஆறாக பாய்கின்றது, ஆற்று நீர் கால்களிலும் ஏரிகளிலும் நிறைந்து பயிர் பச்சைகளை செடிகளையும் வளர்க்கின்றது. இளம் குழந்தையை பாலூட்டி வளர்க்கும் தாய் போல பசும்பயிர்களை நீரூட்டி வளர்ப்பது நதியாகும். ஆதலால் நதியை தாயாகவும் நிலத்தை குழந்தையாகவும் புலவர்கள் புனைந்துரைப்பாயினர். அதே மாதிரி சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ இந்நதி பெருமையினாலதான் சோழவள நாடு சோறுடைத்த நாடு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்று கவிகள் புகழ்வராயினர். அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேள்வி, இது யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. பார்க்கணும். ஸோ செழுஞ்சோலைகள் இடையே அழகோர நடந்து செல்லும் காவிரி ஆற்றை சிலப்பதிகார இசைப்பாட்டால் வாழ்த்துகின்றது. அதே மாதிரி பாண்டிய நாட்டு சிறந்த நதியாகிய
வைகையை புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி என்றும் பொய்யா குளக்கொடி என்றும் இளங்கோவடிகள் புகழ்ந்துரைக்கிறார். சோ ஆற்று பெருக்கற்ற காலத்தில் ஊற்று பெருக்கால் உலகொட்டும் வைகையின் கருணை வாழ்த்துக்கூடியதென்றோ. ஒவ்வொரு லைனும் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்? சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது எது? ஃபர்ஸ்ட் காவிரி ஆறு. அடுத்து அந்த நதியோட பெருமையாலேயோ சோழ வளநாடு சோறுடைத்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்? சோறுடைத்த நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழ வளநாடு. இல்லை எப்படி கேட்கலாம்? சோறுடைத்த நாடு சோழ வளநாடு என்று கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா? அடுத்து செழுஞ்சோலைகளின் இடையே அழகோர் நடந்து செல்லும் காவிரி ஆற்றை சிலப்பதிகார இசைப்பாட்டால் வாழ்த்துகின்றது. சரி, எந்த லைன் கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். இல்லை இது மட்டும் கொடுத்து எப்படி கேட்கலாம்? இது மட்டும் கொடுத்து காவிரி ஆற்றை வாழ்த்தியது எதுன்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம். செழுஞ்சோலைகளின் இடையே அழகோர் நடந்து செல்வது காவிரி ஆறு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா சோளம். அடுத்து பாத்தீங்கன்னா பாண்டி நாட்டுனாவே வைகை நாடு. சோ பாண்டி நாட்டின் சிறந்த நதி பாத்தீங்கன்னா வைகை. இத வந்து என்ன சொல்றாரு இளங்கோவடிகள்? பூங்கொடின்னு சொல்றாரு, பொய்யா குளக்கொடி அப்படின்னு சொல்றாரு. ஸோ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இதுல கீவேர்ட்ஸ் என்னன்னு நோட் பண்ணிக்கணும். பாண்டி நாடு, வைகை நாடு, இளங்கோவடிகள், அடுத்து பூங்கொடி, பொய்யா குளக்கொடி. ஓகே, இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். இதை பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதெல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வனோலே அவர். இது பாருங்க, மகாத்மா காந்தியாக நடிக்க பெண், அதாவது எந்த நடிகர் வந்து யாரை வந்து நடிகரை தெரிஞ்சுதான் பாத்தீங்கன்னா பென் கிங்ஸ்லி. ஓகே, எங்க அவர் தங்கன்னா புதுடெல்லியில நட்சத்திர ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. பென் கிங்ஸ்லி அவருக்கு வந்து தேவையான அனைத்து வசதியும் மிக சிறப்பாக அமைப்பதை கண்டார். மகிழ்ச்சி அடைந்தால் என மற்றொரு எதிர்பார்த்திருக்க பென் கிங்ஸ்லியும் அந்த அறையில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் அகற்ற சொல்லி தமக்கு ஒரு பாயும் கல்யாணம் மட்டும் போதும் என்றார். அதை கேட்டவங்க என்னன்னு சொல்லி கேட்கிறான். என்னன்னு பார்த்தா காந்தி மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். நான் அவருடைய பாத்திரம் ஏற்று நடிக்கிறேன். இந்த படம் எடுக்கும் வரையிலாவது நான் அவரை போன்று எளிமையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றாங்க. ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்னவா நடிச்சாரு, யாரு வந்து நடிக்க விட்டாங்க பார்க்கணும். பென் கிங்ஸ்லி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே ஓகே. 8 சிறப்பாக முடிந்து விட்டது. ஸோ அதாவது லெசனை விட்டு வெளியே அந்த எக்ஸ்ட்ராவா கொடுத்துறதுல தான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்றது பார்த்தோம். அதனாலதான் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே நம்ம பார்க்கணும், முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்துக்கணும் இதுலையுமே. ஓகேங்களா? ஓகே, இது பாருங்க. எழுதுதல் திறனில் கவிதை எழுதுதல் ஒரு உயர்நிலை திறன் ஆகும். எழுதுதல் திறனில் எது பார்த்தீங்கன்னா உயர்நிலை திறன் ஆகும்னு கேட்கலாம். கவிதை எழுதுதல். ஓகேங்களா? அடுத்து ஓகே, ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்க பாருங்க, தூது பத்தி இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. பாடல்களின் மூலம் கடிதம் எழுதியதும் உண்டு. இதனை சீட்டுக்கவிம்பாங்க. ஆனாதான் பாரதி சீட்டுக்கவி வந்து இது சான்றாகும். எனக்கு சீட்டுக்கவி எழுதுறதுல சிறந்தவர் பாரதி இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா முரசொலியில அறிஞர் அண்ணா கலைஞர் போன்றோர் எழுதிய கடிதங்கள் மூவா அன்னைக்கு இங்க பாருங்க, அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு என எழுதிய கடிதங்கள், ஏதோ தம் மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதிய கடிதங்கள் இன்றைக்கு படித்து போட்டப்பட்டது. இன்னும் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க தெரியுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா தம்பிக்கு எழுதியிருப்பா இல்லையா? ஸோ மூவா பாத்தீங்கன்னா அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு எழுதுனாங்க. யார் யாருக்கு எழுதுனாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி அறிஞர் அண்ணா கலைஞர் வந்து எதில் எழுதுனாங்க கேட்பாங்க, முரசொலியில. நமக்கு நல்லாவே தெரியும், திராவிட இவங்க ஃபுல்லாவே முரசொலின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மூவா பாத்தீங்கன்னா கடிதம் எழுதுனாங்களே யார் யாருக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு. ஸோ பாத்தீங்கன்னா தம்பிக்குன்னு சொல்லி கொடுத்து கேட்டிருந்தாங்க தனியா. மூவா வந்து யாருக்கு கடிதம் எழுதினாங்க மாதிரி தம்பிக்கு. நேரு நமக்கு நல்லாவே தெரியும், அவங்களோட மகளுக்கு வந்து எழுதிருப்பார் இல்லையா, அல்மோர சிறையில் வந்து அது. ஓகே, ஸோ இதுக்குத்தான் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா நீங்க நோட்ஸ் வந்து தனியா எடுக்காதீங்க. புக்லயே வந்து எதுனாலும் நோட் பண்ணி படிங்க. அப்படி இப்ப இல்லைன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோவே தனியா போட்டிருக்கேன்.
அது நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து இது பண்ணும். பாருங்க, இது பாருங்க. சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதனால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கி இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, காந்தியடிகள். ஸோ இந்த கோர்ஸ் தான் நான் தேடிட்டு இருந்தேன், அப்படியே மிஸ் ஆயிட்டது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் புக்கில் வந்து எப்பவுமே நோட் பண்ணி வச்சு படிச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. ஏதோ ஒரு டைம்ல ஒரு 2 3 டைம் ரிவைஸ் பண்ணும்போதும் ஏதோ ஒரு 2 பாயிண்டோ 3 பாயிண்ட் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நோட்ல வந்து, அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் புக்கு தான் உங்களுக்கு நோட்ஸ். நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த இதெல்லாம் நீங்களே பண்ணணும். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே எந்த அளவுக்கு நீங்க வந்து தனியா டெஸ்ட் போட்டு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி வந்து இது உங்களுக்கு தரும். அதனால நான் அப்படி இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணுவேன். இதெல்லாம் புக் எடுத்து வச்சு பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க. போய் தேடாதீங்க, கேட்காதீங்க. இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து பிடிஎஃப் கிடைக்குமா கொடுங்க, அதெல்லாம் வந்து கேட்காதீங்க. கிடைக்கலையா தேடுங்க, இப்படி கேடுங்க. இல்லை மறுபடியும் இன்னொரு டைம் படிங்க, இன்னொரு டைம் படி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னும் உங்களுக்கு தெரியுன்னா இது கூட படிச்சு பாருங்க. காந்தியடிகள் கலந்த குஜராத் பாடலின் கருத்து எது அப்படின்னும் போது நீங்க அந்த டாபிக் போய் படிப்பீங்க. குஜராத் மேல 4 லைன் கொடுத்தாருலே அது. இப்ப இயேசுவின் மலைப்பொழிவு நூலை படித்து காந்தியடிகள் உணர்ந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். காந்தியடிகளின் இளம் பருவத்திலேயே இயல்பாக அமைந்த உயர் பண்புகள் 4 பார்த்தோம் இல்லையா. அறவழி போராட்டத்தில் உருவான இயக்கங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. எதனை பாவம்னு சொல்றாரு, அதை யாருன்னு எதை போற்றணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து சும்மா இதெல்லாம் ஒவ்வொரு லைன்ல தான் வரும். அதனால இதை கூட பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நீங்களே ஏதாவது செஞ்சுப்பாங்க. இலக்கணம்ல ஒருமை பன்மை பிள்ளை நீக்கிறது தான். வினாத்தோட அமைக்கிறத நீங்களே பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட புக்லயே இருக்கும். நீங்க போய் தேடினீங்கன்னா இங்கேயே அந்த லைன் இருக்கும், அதுல என்ன மிஸ்டேக் இருக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால வந்து சோம்பேறித்தனம் பண்ணாம பண்ணுங்க. இதுல இந்த லைன்ல புக்ல இருக்கு இல்லைங்களா, போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கொண்டிருந்தார்கள் வந்துக்கா, கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் நிறுத்தல் மட்டும் போதா, போதாது கூட வரும். நோக்கங்கள் வருமா, நோக்கங்கள். இது என்ன, காந்தியடிகள் அரிச்சனாத்தை ஒருமை பார்த்த எந்த வகையான தொடர், செய்தி தொடர். இது வந்து இப்படி செய்வது எய்த்து பிழைக்கும் செயல் அல்லவா அப்படின்னு சொன்னார்ல, கேள்விக்குறி வந்துச்சு அப்படின்னா என்னது, வினா தொடர். அந்த மாதிரி இது வினா. காந்தியடிகள் பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் கதர் என்று கருதினார். எப்படி கொஸ்டின் கேட்கலாம், காந்தியடிகள் பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் எது என்று கருதினான்னு கேட்கலாம். இல்லைன்னா யார் பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் கதர் என்று கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படினாலும் கேட்கலாம். அதே மாதிரி இளைஞர்களின் உள்ளத்தில் எவை வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும் என்று கருதினார் அப்படின்னு சொல்லி, அமைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துட்டாங்களோ அதை பேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ புக் பேக் ரொம்பவே முக்கியம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுலயே 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஏன் விடணும், ஈஸியா இருக்கிறது. இங்கிலீஷ் இந்த மாதிரி தான். ஸோ வந்து பார்த்து ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்க இதுக்கு நோட்ஸ் போடுறதோட பெட்டர். நோட்ஸ் போடுறதெல்லாம் அந்த காலம் தமிழ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நோட்ஸ் போட்டு எழுதி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே நோட்ஸுக்காக டைம் அதிகமா வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க அந்த நோட்ஸ் வந்து மெனக்கெட்டு எடுக்கிற அந்த டைம்ல தமிழ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ தமிழ் வந்து என்ன பண்ணலாம், நீங்க எப்படிதான் லைன் பை லைன் படிச்சுதான் அவங்க எங்க கொஸ்டின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு பேரா எடுத்து அப்படி அதே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இதே எடுத்துக்கோங்க, இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பாரதியார் வாழ்ந்த காலம் பாரத நாட்டு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருக்கவில்லை அப்படின்ட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நாடு விரைவில் விடுதலை அடைய வேண்டும் என்று துடிப்புடன் இருந்தார். அதே மாதிரி தன் பாட்டுத்திறத்தால் தூங்கி கிடந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி விடுதலை கனலை மூட்டினார். அதே மாதிரி சாதி சமய பாகுபாடு இன்றி அனைவரையும் விடுதலை வேள்வியில் ஈடுபட செய்தார் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து
இங்க வந்து என்ன சொன்னா, அவன் அடிமைப்பட்டு இருந்த காலம் இல்லை என்ன பாத்தீங்கன்னா, இது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன, பாட்டு திறத்தாள் அப்படின்னு இருக்கா. பாட்டு திறத்தாள்ன்றது பதிலா இதழியல் திறத்தாள், அவரோட எழுத்து திறத்தாள் அப்படின்னு சொல்லி வந்து மாத்தி சொல்லலாம். ஓகேங்களா. எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஓகேங்களா. நீங்க புரிஞ்சுட்டு படிச்சாலும் இல்லையா, லைன் பை லைன் படிச்சாலும் இல்லையா, இதுல தமிழ்ல வந்து கஷ்டம் தான். அதான் நீங்க நோட்ஸ் போடுறது போல பெட்டர், நீங்க புக்கை வச்சு நீங்க படிக்கிறது பெட்டர். ஓகேங்களா. சரி, ஓகே ஓகே. அடுத்த இயல்ல மீட் பண்ணலாம். அடுத்து என்ன, இயல் 9. இன்னும் 2 இயல் தான் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது 15 கீழ்கணக்கு நூல்கள் வரும். நந்தி கலம்பகம் இதெல்லாம் வரும். நந்தி கலம்பகம், 4,000 திவ்ய பிரபந்தம் எல்லாமே முக்கியமானது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐஎன்எம்லயுமே வரும். ஓகே, இது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. இதை வைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து எல்லாம் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாய்.